முடிஞ்ச அளவுக்கு செக்குலர் டச் இல்லாமல் பீப்புள் ஷுட் சர்ச் ஃபார் தமிழ் கிறிஸ்டியன் ரேப், நாட் ஜஸ்ட் தமிழ் ரேப். ஒரு 2 நாளில் எனக்கு வந்து நைட் 1 மணி கால் வருது, ஃபேஸ்புக் கால் வருது. பெனி ஜோஷுவானா, டேய் என்னடா எழுதி வச்சிருக்கீங்க, என்ன லிரிக்ஸ் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வாஸ் ஆஸ்கிங். எனக்கு பாஸ்ட் சொல்லிட்டு இருக்கீங்களா, புரிய மாட்டேங்குது. இட்ஸ் நாட் லைக் வி வாண்ட் டு டூ ஒன்லி ரேப், பட் ஆனால் இது பத்தாது. ஆண்டவருடைய வருகை வீடியோ வந்தாலே இது ஏஐ வீடியோட அப்படின்றாங்க. கலைஞர் டிவி கொடுத்தாங்க, லைக் எவ்ரி ஒன் ஸ்டார்ட் ப்ரீச்சிங் ஆன்டி கிரைஸ்ட், அதன் மூலம் தான் பாவம், அது கலர் டிவி பாவம். இந்த டைம்ல வந்து அதை நம்ம ப்ரீச் பண்ண சிரிப்பாங்க. The message is the same, but now it's not resonating with people. The way of preaching should change for sure. அதை பண்றதுக்கு வந்து the old school people should encourage young people to come up, not just அடிச்சு உட்கார வைக்க கூடாது. Unashamed. சரி நீ சொல்லு, அன்அஷேம்டு சொல்லு. இல்லை நீ சொல்லு. ஏய் பாஸ்டர் நீங்க சொல்லுங்க பாஸ்டர். இப்படி பண்ணாதீங்க, சின்ன பசங்க மாதிரி. That's definitely going to be in the teaser. The selfless love. அதான் நான் சொல்ல வந்தேன் ஆக்சுவலி. நீ ட்ராக்ஸ்ல கட் பண்ணி இல்ல இல்ல ஆக்சுவலி நான் ட்ராக்ஸ் தான் சரியில்லை, உன் ட்ராக்ஸ்ல வந்து They must have been like personal experiences for you guys, like that was like really impactful, that like turned on a switch. ரொம்ப பர்சனலா போகலாம். வைஃப் இதெல்லாம் போகணும், ப்ரீச். I mean it's up to you. yeah so இதுதான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அது பெருசா இல்லை, பட் நான் வந்து பாவி வா இல்ல நான் அவங்க அளவுக்கு வந்து உங்களுக்கு தெரியாது நினைக்க, ஐ ஹவ் நாட் ஷேர்ட் வித் தம். ஒரு மனுஷன் ஆண்டவர் விட்டு தூரம் போக போக அவனோட உள்ளான மனுஷனோட நிலைமை வந்து ரொம்ப மோசமா மாறுது. ஸோ அந்த நிலையை வந்து ஆண்டவர் வந்து எனக்கு அந்த ட்ரீம்ல காட்டினார். என்றதெல்லாம் சொல்லவே இல்லடா நீ. இது வச்சுட்டு பாட்டு வேற பண்ணிட்டு இருந்த நீ எங்க கூட. How do you say like AAA வந்து இப்போ early stages ஆ இல்லை இப்போ like we know who we are, we know what we want to do? இப்போ வந்து I think we just touched the surface நினைக்கிறேன். All right, AAA, welcome to the Peacemakers podcast. நான் சைலண்ட் ரைட்டிங் இவ்வளோ ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் அப்படியே என்ன ஆக போகுதுன்னு தெரியாமல் எழுத்துட்டு இருக்கீங்களா? ஓகே, தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் த இன்வைட். ஓகே, பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம், ஆனால் சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ இப்போ மொதல் டைம் உங்களை பார்க்குறவங்களுக்கு ஒரு 2 minutes pitch deck மாதிரி, நீங்கள் யார், what do you do? ஸோ ஐம் ஆரன். நான் AAA மியூசிக்கில் ஆர்டிஸ்டாகவும் ப்ரொடியூசராகவும் இருக்கேன். And as you know, we specially focus in writing rap songs. Rap music, Christian rap music. அதில் தான் வந்து AAA மியூசிக் வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சது. ஸோ AAA மியூசிக் வந்து இட்ஸ் a member of 3. ஆசிர், ஆரன் அண்ட் ஆண்ட்ரூ. இவங்களை பற்றி இவங்களே சொல்லுவாங்க, கேட்டுக்கோங்க. நான் வந்து கரண்ட்டாக ஒர்க் பண்ணுறேன். ஸோ ஒர்க் பண்ணிகிட்டே ஊழியம் செய்கிறோம். ஊழியத்தில் இதுவும் AAA மியூசிக்கும் ஒரு பங்கு. என்னோட பேர் ஆசிர், அஜித் ஆசிர் ஆக்சுவலி. ஓகே, நான் ஒரு ஹிந்து. So you came from Hindu? Convert. Okay, convert. Okay, நான் ஒரு ஹிந்துலேருந்து கன்வெர்ட் ஆகிட்டுருக்கேன். நானும் ஒரு AAAல ஒரு பார்ட். ஸோ தட் நெக்ஸ்ட் ஆண்ட்ரூ. ரொம்ப கொஞ்ச நேரம் ஆகட்டும், Okay. இன்ஜின் ஓட ஆரம்பிக்கட்டும், அதுக்கப்புறம் பேச்சு வரும். போயிட்டுருக்கு. ஸோ என்னோட நேம் ஆண்ட்ரூ. ஐ எம் த 3rd member in the AAA band. Okay. So I am the elder brother of Aaron. Okay. I don't sing rap much, Okay. but I assist them in lyric Okay. and Writing. lyric writing and Okay. music, Okay. and also Composing composing. Okay. And also main part I will be singing the melody. So Melody melody வந்துச்சுன்னா Yeah, it's my part. The non-controversial part. yeah. First of all, like I'm a really big fan of what you guys do. நான் முறை வந்து நான் உங்கள் பாட்டு ஃபர்ஸ்ட் டைம் உங்களுடைய ஒரு பாட்டு கேட்டது வந்து எட்கோ. Okay. தேவ நாளுக்குள்ள அது ஒன்றும் இல்லை. அந்த பாட்டை நான் கேட்ட உடனே நானே அதை ஸ்பேம் பண்ணிட்டு இருந்தேன் என் பிளேலிஸ்ட்டில். இவங்க நம்ம ஆஃப் ஸ்க்ரீனில் நம்ம எங்கெல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு முறை சவுண்ட் டெஸ்ட்டில் போட்டு காமிச்சேன். சவுண்ட் டெஸ்ட் பண்ணும்போது சர்ச்சில் அந்த பாட்டை போட்டோம். அதுலேருந்து எப்போ போட்டாலும் அதையே தான் போட்டு தேய்ப்பாங்க. ஒன்று அதுக்கப்புறம் தூவாயா போட்டிங்களா, தூவாயா காமிச்சோடனே அதை போட்டு ஸ்பேம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ லைக் we're all like really excited to have you guys. ஃபர்ஸ்ட் நீங்கள் சொன்னீங்களே AAA, அந்த பேரே வந்து இட்ஸ் பிகாஸ் லைக் யுவர் ஆண்ட்ரூ, ஆசிர் அண்ட் Aaron. ஆரன். தட்ஸ் ஏஏன்றதுனால அப்படிதான் வச்சோம் ஃபர்ஸ்ட் AAA.
TRIPL ஓகே E அண்ட் 3 ஏ போட்ட மாதிரி தான் நாங்கள் லோகோ வச்சோம். அதுக்கப்புறம் AAA அப்படின்ட்டு நிறைய பேண்ட் பார்த்தோம் ஏற்கனவே. ஓகே சரி அப்படின்னு சொல்லிட்டு ஈயை ரிமூவ் பண்ணிட்டு Triple capital A போட்டு. ட்ரிப்ளா அப்படின்னு ட்ரிபிள்ஏன்னு வச்சோம். பார்த்தா எல்லாரும் ட்ரிப்ளா அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. தட்ஸ் ஃபைன். How did like AAA come about? Like நீங்கள் சொன்னீங்க you're the elder brother of Aaron. ஸோ நீங்கள் இது அண்ணன் தம்பியாக இருந்தாலும் ஒரு விஷயம் சேர்ந்து பண்ணுறதுன்றது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயந்தான். அதுவும் நம்ம வளர்ந்துட்ட பிறகு மெச்சூர் ஆகிட்ட பிறகு. ஸோ how did like this happen? How did AAA happen? இது வந்து சின்ன வயசுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நாங்கள் என்னென்னா அம்மா அப்பா ஊழியம் செய்கிறாங்க. ஸோ பிறந்த உடனே வந்து we are like பை டிஃபால்ட் கிறிஸ்டியன்ஸாகவே பிறக்கிறோம். ஐ மீன் நமக்கு காஸ்பல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க எல்லாமே. அது வந்து பிறந்த உடனே நமக்கு கிடைக்கிது ஈஸியாக. ஸோ அம்மா அப்பா ஊழியம் செய்கிறனால அதே அந்த இதிலே வளர்கிறோம். நாங்கள் வளர்ந்து மியூசிக்கில் வந்து அம்மா ரொம்ப எங்களை வந்து இன்வால்வ் பண்ணாங்க. நிறைய பாட்டெல்லாம் கேட்க வச்சாங்க. அது வந்து தமிழ் பாட்டு, இங்கிலீஷ் பாட்டு அதெல்லாம் வந்து விதிவிலக்கு கிடையாது. பட் லைக் ஷீ மேட் அஸ் லிசன் எவ்ரி சாங். கிறிஸ்டியன் என்ன சாங்னாலும் கேட்க வச்சாங்க. ஈவன் பழைய பாட்டு எல்லாமே. ஆமாம், வேதநாயக சாஸ்திரியா நவராஜி அண்ட் இங்கிலீஷில் ஜிம் ரீவ்ஸ் எங்கேயோ அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட்டு. ஸோ எல்லாமே கேட்டு வளர்ந்தோம். அதனால் வந்து மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எங்களுக்கு. அப்புறம் அஜித்துக்கு தனி கதை இருக்குது. ஸோ நாங்கள் ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். ஒரு லைக் 9th 10th ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வரும்போது 10th ஸ்டாண்டர்ட்லாம் வரும்போது. ஸோ சின்ன வயசுலேருந்து நீங்கள் 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்? இல்லை, நான் ஒரு இடையில தான் சொல்லலை. ஜாயின் பண்ணேன். நான் கதையை சொல்லலை நான். ஓகே, நான் எங்கள் வீட்டில் வந்து 4 பேர். ஓகே, ஆண்ட்ரூ அக்கா இருக்கா. 4 பேர். 4 பேர். சர்ச் பேண்ட் நீங்கள் தான். எங்கள் வீட்டில் வந்து 4 பேர். ஆண்ட்ரூ, அப்புறம் அவிலா ஷரண் எங்கள் அக்கா, நான் ஆரன் ஸ்டீஃபன், ஏஞ்சல் ஜாய் என் தங்கச்சி. அஜித் வந்து என் கசின், எங்கள் அப்பாவோட அக்கா பையன். அஜித்துக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க. ஸோ நாங்கள் ஊர்லேருந்தே ஒரு சின்ன எங்கள் அப்பா வந்து சின்ன வயசுல வந்து அவர் கொஞ்சம் ட்ரிங்க் பார்ட்டி. ஸோ அந்த டைம் தெரியாது. அவர் வந்து ட்ரிங்க்ஸில் வந்து அவர் இறந்துட்டாங்க. சரி, இறந்த உடனே எங்களுக்கு எங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை சொல்லலாம் இருக்கிறது. அதே மாதிரி எங்களுக்கும் ஒரு பிரச்சனை வந்துச்சு. கடன் பிரச்சனை அது இதுன்னு இருந்துச்சு. ஸோ எங்கள் அம்மா வந்து ஆல்ரெடி எங்கள் மாமா வந்து ரட்சிக்கப்பட்டு தான் சென்னைக்கு வந்து அவங்க ஊழியம் செய்ய ஆரம்பித்தாங்க. எங்கள் அம்மாவுக்கு அந்த அளவுக்கு ஆண்டவர் பற்றி தெரியாது. எங்களுக்கு நாங்களும் சின்ன பசங்க. நான் ஒரு 4th ஸ்டாண்டர்ட் சொந்தம் அதை படித்து தான் இருந்தேன். ஸோ என்ன ஆச்சுன்னா அந்த இடத்துல வந்து அது ஆண்டவருடைய ஒரு நோக்கம் தான் நாங்கள் இங்கே வர்றதுக்கு, எங்களை கொண்டு வரதுக்கு அது ஒரு வழி. ஸோ எங்கள் அப்பா இறந்தனால நாங்கள் என்ன பண்ணோம், எங்கள் அம்மா ஒரு வழி தெரியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த 2 பசங்களை நான் எப்படி காப்பாற்ற போகிறேன். எங்கள் அம்மா சின்ன வயசு என்ன பண்ணலான்னு நினச்சாங்கன்னா நம்ம வந்து சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஐடியா பண்ணாங்க. சரி வேணாம், ஏன்னா எல்லாருக்குமே இருக்கிற பாரம். 4th ஸ்டாண்டர்ட். நான் 4th. என் தங்கச்சி வந்து எனக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. அவங்க வந்து 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தாங்க. படிக்கும்போது கன்னியாகுமரி, ஆக்சுவலி எங்கள் ஊர் வந்து கன்னியாகுமரி, நாகர்கோவில். அங்கேருந்து எங்கள் அம்மா வந்து சூசைட் பண்ணிக்கலாம், இதுக்கப்புறம் நம்மளால் வாழ முடியாது, ஏன்னா பசங்களை நம்ம வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்கோமே சொல்லிட்டு அவங்க 3 பேருமே நைட்டு செத்துடலாம் சொல்லி. Dad was the only working person. Source of income. Okay. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு தெரியாமல் ஸோ ஒரே ஒரு லெட்டர் மட்டும், அப்போலாம் லெட்டர் தான். எங்கள் மாமா வந்து சென்னையில் தான் ஆக்சுவலி அப்பா எங்கள் மாமா. ஓகேவா, அவர் வந்து அவருக்கு ஒரு லெட்டர் மட்டும் போட்டாங்க. இந்த மாதிரி எங்களால் முடியல, நாங்கள் வந்து சூசைட் பண்ணலான்னு இருக்கேன், என்னால் எதுவும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. ஸோ உடனே இமீடியட்டாக எங்கள் மாமா ஒரு ரிப்ளை பண்ணாங்க, நீ எதுவுமே பண்ணிக்காதீங்க, முதல்ல அவன் பிள்ளைங்களை கூட்டி இங்கே வாங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் அப்போ தான் சென்னை வரேன். இவங்கெல்லாம் வந்து சின்ன பசங்க, ஏன்னா நான் கொஞ்சம் பெரிய பையன் தான். ஸோ இவங்கெல்லாம் சின்ன பசங்களாக இருக்காங்க, அதோட பழக்கம் இல்லை. ஆனால் வந்து இவங்க ஃபேமிலியில் ஜாயின் பண்ணேன். ஸோ இதெல்லாம் ஆண்டவருடைய ஒரு பெரிய கிருபை தான் அது எனக்கு தெரிஞ்சு. இப்போலாம் நினைக்கும் போது ஆச்சரியமாக இருக்குது நாங்கள் இங்கே இருக்கிறது இதெல்லாம் வந்து. ஸோ அது ஜாயின் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, இவங்க அம்மா எங்கள் அத்தை இங்கே வந்த உடனே அவங்க ஃபாரின் மலேசியா போயிட்டாங்க வேலை செய்கிறதுக்கு. ஸோ அஜித் அண்ட் அஜிதா வாஸ் வித் அஸ் ஃபார் 15 years. அதுலேருந்து அஜிதா இஸ் சிஸ்டர் கூட தான் இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து இவங்களும் எங்கள் ஃபேமிலிக்குள்ளே வந்தாச்சு. அம்மா அப்பா பாஸ்டர், இவனுக்கு அஜித் ஹிந்து, ஒன்றும் தெரியாது எனக்கு. ஆமாம், நான் வந்து 0, எனக்கு வந்து தெரியாது எதுவுமே. டெய்லி ஃபேமிலி ப்ரேயரில் உட்கார வச்சாங்க. ஃபஸ்ட்டு ஃபேமிலி ப்ரேயரில் உட்காந்து வசனம் சொல்கிறது அப்படி தான் ஆரம்பிச்சு. ஆமாம், அது ஒரு பெரிய ஒரு ஹவ் இஸ் தட் ஃபார் யூ? லைக் பயங்கரம் அது ஒரு கல்ச்சுரலாகவும் சொசைட்டியலாகவும் கம்யூனலாகவும் பயங்கரம் ஒரு ஷிஃப்டாக இருந்திருக்கும்ல. ஆமாம், இல்லை ஆக்சுவலி நான் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவோட அந்த ஒரு இது என்னன்னா பயங்கரமான ஹிந்து. நான் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து ஓரளவுக்கு வந்து சரி எதுவுமே ஹெல்ப் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்த எல்லா ஹிந்து ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டு
நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரதுக்குள்ள எல்லாத்தையும் டெமாலிஷ் பண்ணிட்டாங்க, என்னென்ன பண்ணிட்டாங்க. ஏத்திஸ்ட் ஆயிட்டாங்க. அப்படி இல்லை, அவங்க ஆல்ரெடி ஓரளவுக்கு வந்து பக்கத்துல சில பாஸ்டர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க, பட் அவங்க ஆழமா இல்லை. ஓகே. ஆனாலும் அவங்க மைண்ட் வந்து நம்ம அந்த சூசைட் பண்ணோம். ஸோ ஒரு நாள் நான் வரும்போது வந்து எல்லாத்தையும் உடச்சி போட்டு வீட்டில் எதுவுமே இல்லை, ஆனால் ஃபுல்லாக இருக்கும். ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான். நான் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி, எப்படி நீங்கள் இதெல்லாம் எடுக்கலாம், நீங்கள் வேணா நீங்கள் ரட்சிக்கப்படுங்க, நீங்கள் என்ன வேணா பண்ணுங்க, எனக்கு அது தேவை, ஏன் அப்படி பண்ணீங்கன்னு சொல்லி நான் ரொம்ப இது பண்ணேன். நான் வரும்போது அம்மா ஏத்திஸ்ட் அவளே கிறிஸ்டியன் ஆயிட்டாங்க. அவங்க ஆமாம், அவங்க ஆல்மோஸ்ட் அப்படியே கிறிஸ்டியன்ஸ்குள்ள எனக்கு அந்த அனுபவம் இல்லை. நான் வந்து சின்ன வயசுல இந்த ஹிந்து அது பயங்கரமான ஒரு இதில் இருந்தாலும் எனக்கு அந்த ஒரு இது. ஸோ இங்கே வந்தோடனே இவங்க டெய்லியும் வந்து நைட் ப்ரேயர் பண்ணுவாங்க. எனக்கெல்லாம் புதுசாக கண்ணை திறந்து பார்த்துட்டே இருப்பேன். இவங்க பார்த்தீங்கன்னா அப்போவே சங்கீதம் 23 இருக்குல்ல, அது ஃபுல்லாக அப்படியே பார்க்காமலே சொல்லுவாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், எப்படி இது இவ்வளோத்தையும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் 2 அந்த முதல்ல சொல்ல வைப்பாங்க அம்மா. இவங்களும் இருப்பாங்க 2 எக்ஸ்ட்ரா வந்து ஃபேமிலி பிரேயர்ல நடக்கும். ஃபேமிலி பிரேயர்ல உங்களை ரிசைட் பண்ண வைப்பாங்க இதெல்லாம். ஆமா, எப்பவுமே டெய்லி. Wow, no wonder you guys can rap. அது தமிழ்ல ரிசைட் பண்ணல. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் அதை கேட்க ஆரம்பித்தேன். எனக்கு யாருமே பெருசாக சொல்லல. ஆனால் சின்ன வயசுல எங்களை உட்கார வச்சு எங்கள் மாமா என்ன பண்ணுவார், ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லுவார். இந்த காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீரோடு அலைந்தான்னு சொல்லி எல்லாமே சின்ன பசங்க லீவ் டைமாக அவர் உட்கார வச்சு ஒரு கதை ஒன்று சொன்னார். ஸோ அந்த கதையிலேருந்து தான் எனக்கு வந்து பயங்கரமான ஒரு சின்ன ஒரு இது பட்டுச்சு, ஸ்பார்க்கு. ஸோ நமக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்மளை மாற்றுதுன்ற மாதிரி எனக்கும் தெரிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் இவங்க பைபிள் படிக்கிறாங்க, இவங்க சொல்ல நான் எத்தனை படித்தது கூட கிடையாது. பைபிள் கேட்டு ஆட்டோமேட்டிக்கலாக அந்த ஃபுல் அந்த அதிகாரம் ஃபுல்லாக சங்கீதம் ஃபுல்லாகவே ஆரம்பிச்சிட்டான். ஆமாம், அட் ஒன் பாயிண்ட் வந்து இவனுமே எங்களோட சேர்ந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் உங்கள் 4 பேர் டர்ன் முடிஞ்சோடனே நான் சொல்கிறேன். இல்லை எல்லாருமே ஒன்றா சொல்லணும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது வந்து சேர்ந்து சொல்லணும். கர்த்தர் மேய்ப்பராக நான் தாழ்ச்சியடைன்னு சேர்ந்து தான் சொல்லுவோம். அதனால வேற வழி இல்லாமல் கேட்டு அப்படியே மனப்பணம் வச்சு என்னால் இவ்வளோ படிக்க முடியுமான்ற மாதிரி பயங்கரமாக. ஐம் கெட்டிங் கூஸ் பம்ப்ஸ். ஏன் சொல்கிறேன்னா, நான் வந்து பாட்காஸ்ட்டில் நான் ஒன்று பேசியிருந்தோம். The biggest testimony that you can share is your life. நான் அதை சொல்லும் போது வந்து கமெண்ட்ஸில் வந்து அதுக்குன்னு நீ சொல்லாம விட்டுருவியா, நிறைய பேர் டென்ஷன் ஆகிட்டாங்க. அப்போ நீங்கள் ஷேர் பண்ணதுலேயே நீங்கள் சொன்னீங்க அவங்க யாரும் முதல்ல என்கிட்ட பேசல, பட் யூ விட்னஸ் their life, ரைட்? அவங்க இருக்கிறத அவங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா அவங்க மாமா ஒரு எவான்ஜலிக்கல் மூமெண்ட் உங்களுக்கு வந்த பிறகு that was enough to like you know win your heart for Christ. So I think your story is like embodies that like perfectly, the testimony that our life is. And like அவங்க வந்து அவங்க சொல்றது ஒன்று வசனம்லாம் சொல்லிட்டு திட்டுதனமாக வேற எதாவது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து யோசிச்சிருப்பீங்க. கரெக்டு தான். ஆமாம். ஸோ நான் அப்படி தான் வந்து அந்த ஃபேமிலியில் நான் வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் அப்படியே ஆண்ட்ரூ சும்மா இருக்கான், அவனையும் So now like Ajit bro is like a part of your family. What happened after that? இது வந்து வீட்டில் நடக்கிறது. அதுக்கப்புறம் சர்ச் வந்து அப்பா ஊழியம் செஞ்சுட்டு இருக்காரு. ஆனால் சர்ச்சில் நிறைய பிரச்சனை இருந்துச்சு. ஆமாம், அப்பா பாஸ்டர், அம்மா வந்து கூட ஹெல்ப் பண்ணுறாங்க, அம்மாவும் ஊழியம் தான் செய்கிறாங்க. இதில் வந்து என்னென்னா சர்ச் சைடில் வந்து ரொம்ப பிரச்சனை இருந்துச்சு, எதிர்ப்புகள் இருந்துச்சு அந்த டைமில். சர்ச் நடத்துறதுக்கே உள்ள இருந்தேவா இல்லை வெளியே இருந்து? ஓகே. ஸோ எதிர்ப்புகள் இருந்துச்சு. அதன் மத்தியில் வந்து ஊழியம் செஞ்சிட்ருக்காங்க அம்மா அப்பா. அதில் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்கள் மேலேயும் வந்து இருக்குது. ஏன்னா வந்து நாங்களும் அதுக்காக ப்ரேயர் பண்ணுறோம். ஃபேமிலி ப்ரேயரில் டெய்லி ப்ரேயர் பண்ணுறதுனால அது எங்கள் பிரச்சனை. இப்போ சர்ச்சில் நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் எங்கள் பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்டடீஸ் போயிட்டுருக்கு. அஜித் எங்களோட கூட இருக்கான். அப்போ ஒரு டைமில் வந்து ஒரு பாயிண்டில் வந்து நாங்கள் வீடெல்லாம் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அஜித் ஹாஸ்டல் போனியா? ஆமாம். நாங்கள் வீடெல்லாம் ஷிஃப்ட் பண்ணுறோம். So you guys broke apart? Yes. At one point like 2 years வந்து அஜித் was in hostel. நீங்க மட்டும் தனியா? அஜித் நானே என் தங்கச்சி 2 பேரும் ஹாஸ்டல். படிக்க வைக்கிறதுக்கு இவங்க 2 பேரும் படிக்க வைக்கிறதுக்கு ஆல்ரெடி அவங்க 4 பேர் இருக்காங்க. நான் கொஞ்சம் படிப்புல வீக், என்ன கொஞ்சம். And we were not doing good financially. We were not doing good at that time initially. So Ajit and family of 6 plus 2, 8 people in the same house. And there's a lot of things going on in the church. And it made it really hard for you guys. Okay, go on. ஸோ அஜித்தா 2 பேரும் ஹாஸ்டல் போயிட்டாங்க. இப்போ வந்து சர்ச் பிரச்சனை ஆரம்பிக்குது. அகெயின்ஸ்டாக வந்து நிறைய பேர் எழும்புறாங்க. சர்ச்சுக்குள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சமாக குட்டியாக ஆரம்பிக்குது பிரச்சனை. ஓகே. ஸோ அட் ஒன் பாயிண்ட் வந்து சர்ச் நடத்தவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு
சர்ச் ரெனுவல் நடந்துட்டு இருக்கு. அதாவது எக்ஸ்டெண்ட் பண்றாங்க கொஞ்சம் renovations ஆமா அதாவது கூரை போட்டிருந்தாங்க கூரை ஃபர்ஸ்ட். போட்டிருந்தாங்க. ஸோ இடிச்சு அதை Sheet தூக்கிட்டு ஷீட் போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல போலீஸ் வந்துடுறாங்க. ஓகே போலீஸ் வந்துட்டு அப்பா வந்து அதை ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆர்எஸ்எஸ் பீப்புளெலாம் நிற்கிறாங்க. Okay. அப்பா வந்து அது பண்ணக்கூடாதுன்னு சொன்ன உடனே அப்பா மேலே கேஸ் போடுறாங்க. கேஸ் போட்டுட்டு அடுத்த நாள் நைட்டு வந்து அப்பாவை ஜெயிலில் போட்டுடுறாங்க. கூட்டிகிட்டு போகிறாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு அவரை வந்து கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கூட்டிகிட்டு திருப்பி வரல அப்பா. என்னன்னு பார்த்தா ஜெயிலில் போட்டாங்க. என்ன அதாவது அது என்ன பிரச்சனைனா ஆக்சுவலி வந்து அடுத்த சாட்டர்டே சண்டே வருது. ஸோ ஃப்ரைடே அரெஸ்ட் பண்ணாங்கன்னா சாட்டர்டே சண்டே ஹாலிடே, கோர்ட்டுக்கு வந்து எதுவுமே மூவ் போகாது. ஆகாது. ஸோ மண்டே தான் மூவ் ஆகும். So as I understand, they don't have legal implications to do that, right? ரைட். அவங்களால அதை பண்ண முடியாது. But because of They planned it so good, like Okay. so well. ஓகே. ஆனா அப்போ வந்து மண்டே வந்துட்டாங்களா? இல்ல. I'll tell you. வரலையா? ஸோ ஓகே ஸோ கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நாங்கள் மண்டே வெயிட் பண்ணுறோம். அப்பாவை திருப்பி வரல. ஓகே அது வரைக்கும் ரியலைஸ் பண்ணல. நான் ஸ்கூலுக்கு போயிட்டேன். ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கே வந்து ஒரு 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 டீச்சர் வந்து கேட்குறாங்க, என்ன உங்கள் அப்பாவை ஜெயிலில் போட்டாங்களே அப்படின்னு கேட்குறாங்க. So you found out through your teacher? எஸ் நோ ஸ்கூல்ல அதுக்குள்ளே பரவிடுச்சு. பரவிடுச்சு. அதெல்லாம் பரவிடுச்சு. ஸோ ஸோ உங்களுக்கு தெரியாம ஸ்கூலுக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்குனால உங்களுக்கு தெரிஞ்சது. ஓ ஸோ அந்த டைமில் வந்து என்ன செய்யறதுனே தெரியல. அப்படியே நின்றுட்டு அங்கேயே அழுதுட்டு இருக்கேன். நான் சின்ன பையன் அப்போ ஒரு 4th 5th படிக்கிறேன்னு நினைக்கிறேன். வாவ் ஓகே ஸோ அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதுலேருந்து ஒரு 3 days கழிச்சு வந்தார் நினைக்கிறேன் அப்பா. ஆமாம் 3-4 days. ஓகே தேர்ஸ்டே வந்தார். தேர்ஸ்டே ஈவினிங் வந்து நான் தேர்ஸ்டேனா ஃப்ரைடே அரெஸ்ட் பண்ண ஒரு வாரம் ஆயிடுச்சுன்னா 3-4 days ஒரு வாரம் வச்சிருந்தாங்க. பட் they didn't have any legal stuff to like charge him with, right? Yeah. Because the church was ஆக்சுவலி like ஒரு ராங் அக்யூசேஷன் அவர் மேலே போட்டாங்க. okay ஸோ யாரையோ அவர் அடிச்சிட்ட மாதிரி ஒரு ராங்கா ப்ரொஜெக்ட் பண்ணி சர்ச்சை வந்து கட்டக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கவர்மெண்ட்லேருந்து அந்த பஞ்சாயத்து தலைவர்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அவங்க வந்ததுனால அவங்கள வந்து ஒரு ஆளை விட்டு அடிச்சிட்டாங்க. இப்போ சர்ச்சில் வந்து ப்ரேயருக்காக உட்காந்துருந்தாங்க. லேடிஸ் வந்து சிஸ்டர்ஸ் இருந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் சேர்ந்து வந்து இவங்க அடிச்சிட்டாங்க, அடிக்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேஸு இதாச்சு. ஸோ அதுலேருந்து அதான் அந்த ஜெயில் மேபி அந்த கேஸ். அவங்க மேலேயும் சில கேஸ் எல்லாம் வந்துச்சு. எதிர்ப்புகள்லாம் போயிட்டு இருக்குது. போயிட்டு அப்பா திருப்பி வராரு. திருப்பி வந்து அப்பா வந்து லைக் ஹீ வென்ட் இன்டு சம் சூப்பர் மோட். என்னன்னா ஜெயிலுக்கே போயாச்சு, ஜெயிலுக்கே போயாச்சு. இதுக்கப்புறம் யார் என்ன எங்கே போட போறான்னு சொல்லிட்டு ஸ்டார்டட் பில்டிங் பெரிய இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி சர்ச் கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் மும்முரமாக ஊழியத்தில் இறங்கியாச்சு. கன்வென்ஷனு, அதுக்கப்புறம் வீக்லி மீட்டிங்ஸ் அப்படி இப்படின்னு போயிட்டுருக்குது. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நாங்களுமே பாட்டாக இருக்கோம் எல்லா இதுலேயும். ஃபாஸ்டிங் ப்ரேயராக இருந்தாலும், சண்டே கிளாஸாக இருந்தாலும், யூத் மீட்டிங்காக இருந்தாலும், என்ன மீட்டிங்காக இருந்தாலும் அதில் நாங்கள் இருப்போம். So what is going on through you guys' head? Like what are you thinking about? ஏன்னா நான் இந்த சுச்சுவேஷனில் இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன்னா, எனக்கு வந்து நான் கொஞ்சம் இப்போ பரவாயில்ல, எனக்கு ரொம்ப ஷார்ட் ஃபியூஸ். எனக்கு நிறைய பேச போக மாட்டேன். ஏதாவது போனோன்னா முதல்ல அடிக்கணும் உடைக்கணும்னு தான் போவோம். அப்படி இருந்தாலும் சரி, you guys are like kind of young. ஆனால் ஒரு 10th அந்த இதில் எல்லாம் இருந்தோன்னா அந்த அப்பாவை சும்மா தூக்கி போட்டாங்க, அதெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும். ஸோ வாட் இஸ் லைக் கோயிங் த்ரூ யூ கைஸ் ஹெட்? ஹவ் ஆர் யூ லைக் டீலிங் வித் திஸ்? அம்மா அதை எப்படி கன்வெர்ட் பண்ணாங்கன்னா, இப்போ ப்ரேயர் நடக்குது, யாராவது வந்துட்டாங்க, இப்போ வெளியே வந்து கத்திட்டு இருக்காங்கன்னா பயங்கரமாக ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க உள்ள. லைக் ஷீ டர்ன்ட் எவ்ரி திங் இன்டு ப்ரேயர் பண்ண எல்லாமே சால்வ் ஆகிடும். ஸ்பிரிச்சுவலாக அது மாதிரி கன்வெர்ட் பண்ணனால லைக் எந்த பிரச்சனை வந்தாலும் we had an idea, ஓகே வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ணிடலாம், வீட்டுக்கு போய் ப்ரேயர் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு லைஃப். அதுக்கப்புறம் அதுலேயே நாங்கள் வந்து நிறைய சத்தியத்தை கற்றுக்கிட்டோம். காஸ்பல் வைஸ் வந்து ரொம்ப டீப்பாக வந்து என்னென்ன பைபிளில் வந்து எவ்வளோ டீப்பாக நம்ம வந்து போக முடியுமோ. So this persecution like pushed you guys to like get to know the Bible, the gospel, like a lot more. எல்லாத்தையும் அப்ளை பண்ணுறோம். ஒரு சர்மன்லையும் கிடைக்கிற வார்த்தை ஒவ்வொன்றுமே அந்த பிரச்சனையில் அப்ளை பண்ணுறோம். நாங்கள் ஜெபம் பண்ணும்போது இந்த வார்த்தை தந்தீரே, இப்படி செய்யுங்க, நீங்கள் ஆண்டவர் இப்படி செய்யுங்க அப்படின்ட்டு. லைக் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்பிரிச்சுவலாகவும் வளர்ந்துட்டுருக்கோம். எங்களோட எஜுகேஷன் போயிட்டுருக்கு. அதுலேயுமே வந்து பெரிய படிப்புலாம் இல்லை, பெருசாக நாங்கள் படிக்கிறதுலாம் இல்லை. எல்லாத்துலேயும் பாஸ் ஆயிடுவோம். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான், எல்லாத்துலேயும் பாஸ் ஆகும். நான் கொஞ்சம் மக்கு தான். பட் ஐ வாஸ் சோ நாட்டி.
ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஸ்பிரிச்சுவலாக நல்லா வளர்ந்துட்டோம். சர்ச்சில் இருந்தனால வந்து மியூசிக் கற்றுக்கிட்டோம். யூனோ ஆஸ் அ பாஸ்டர்ஸ் கிட் யூ வில் ஹேவ் ஆக்சஸ் டு ஆல் தி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இன் சர்ச். தட்ஸ் சம்திங் பை டிஃபால்ட் யூ வில் கெட். எல்லாமே நீங்க தான், வாலண்டியர்ஸ் நீங்க தான், தொடக்கிறது தூக்குறது, லைக் எவ்ரிதிங் வி வர் டூயிங் அட் தட் டைம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி மியூசிக்ல வந்து மம்மி வாஸ் சோ சப்போர்ட்டிவ். எங்களுக்கு என்கரேஜ் பண்ணது அம்மா தான். ஆளுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு, கிட்டாரு, என்ன ட்ரம்ஸ் கற்றுக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு 9th ஸ்டாண்டர்ட் வரும்போது ஓகே நீ இப்போ கிட்டாருக்கு மாறின். ஸோ ஷீ புஷ் மீ டு கிட்டார் கிளாஸஸ். அப்படி கிட்டார் கிளாஸ் என்ன வந்து கீபோர்ட் கிளாஸ் காமிச்சாங்க. Okay, so when she pushed you, like did you guys were also like interested, or did you guys like were interested, like, you didn't want to do it and then you like learned to do it? No, interested interested. ஆமா. ஸோ இவங்க இங்கே கற்றுட்டு இருந்தாங்க. நான் வந்து ஹாஸ்டலில் வந்து இந்த பேரலா என்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த ட்ரம்ஸில் இருக்கும். ஸோ நான் வந்து இங்கே நான் இது கற்றுக்கிட்டு இருக்கேன், இவங்க இந்த சைடு கற்றுருந்தாங்க. ஸோ வந்து அதுக்கப்புறம் சர்ச்சில் வந்து அவங்களுக்கு தெரியுமா நீங்க வந்ததுக்கு அப்புறம் வந்து ட்ரிபிள் கேன் சம்திங் ஏதோ ஒன்று வாங்கி வச்சிருந்தாங்க மாமா. வாங்கி வச்சோன்னா ஃபர்ஸ்ட் ஃபாஸ்டிங் பீரியட்ல வந்து போகிறேன். அப்போ வாசிக்கும் போது ஓகே நல்லா இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சு. ஸோ ஆளுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படியே எடுத்துருக்காங்கன்னு எனக்கு நிறைய மெமரிஸ் வருது. ஏன்னா நாங்கள் அண்ணனுங்கெல்லாம் நாங்களும் நிறைய பேர் இருப்போம்ல. நாங்கள் ஒரு பாயிண்ட் ஆஃப் த டைமில் நாங்கள் ஒரு 50 பாய்ஸ் இருந்தோம் ஒரு இடத்துல. ஸோ சர்ச்சில் சர்வீஸ் அப்போ வெறும் ட்ரிபிள் காங்கோ மட்டும்தான், ஸ்பீக்கரில் மைக்கில் பாடுவாங்க. ஆனால் நாங்கள் காங்கோலே அடிக்கணும் அந்த சத்தத்தில். நாங்கள் அடித்து யார் முதல்ல போய் சேரில் உக்காடுறாங்களோ அவங்க தான் வாசிப்பாங்க. இதுக்கே ஒரு சண்டை நடக்கும். நான் வந்து கொஞ்சம் சின்ன பையன், அப்போ அண்ணங்கள்லாம் பெருசாக இருப்பாங்க. அப்போ என்ன நான் போய் உக்காந்தா கூட டேடி எனக்கு அந்த டெம்போவை மெயின்டைன் பண்ண வராது. இவங்க ஃபாஸ்ட்டாக பாடிட்டே இருப்பாங்க, எகிரிட்டு இருக்கோம் 150 160 எகிரும். நான் எங்கே போய் அடிக்கிறது? சம்டைம்ஸ் மிஸ் பண்ணிடுறேன். டேடி திரும்பி மறைக்குவார். உடனே வந்து சேரை எடுத்து நான் வேற அவங்க லெஃப்ட்ல அவங்க ரைட்ல வாசிப்பாங்க, நான் லெஃப்ட்ல வாசிப்பேன். வாசிச்சுட்டு அப்படியே திருப்புவாங்க. எல்லாமே நடக்கும். எப்படின்னு வர அப்பா பிளேயர் மாறணும், டக்குன்னு பிளேயர் மாறணும். ரொம்ப ரகடானால இருந்தாங்கன்னா ஒரு பாரு பாப்பாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு. எங்களுக்கு அதே பிரச்சனை இருக்கும். ஸோ அஜித் திருப்பி வரும்போது அஜித் வந்து அப்போதான் ஒரு ட்ரம்ஸ் வாங்குறோம். லைக் யூனோ த லோக்கல் ட்ரம்ஸ்லாம் இருக்குல்ல, ஃபைபரில் பண்ணியிருப்பாங்க, அதான் வாங்குறோமே. அப்போ வந்து அஜித் வந்து வாசிக்கிறான். அந்த டைம் நான் வந்து பைபிள் காலேஜ் சம்திங் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆமா, திருப்பி வந்து பைபிள் காலேஜ் அஜித்தை ஜாயின் பண்ணிட்டாங்க. ஹாஸ்டல்ல இருந்து வந்தவனே பைபிள் காலேஜ். So how did you like get back from the hostel? When did that happen? இது எப்படி சொல்றது, நான் எந்த வருஷம்? So 2 years you guys were apart. 2.3 years நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க கொஞ்சம் ஸ்டேபிளா சர்ச் எல்லாம் கொஞ்சம் ஸ்டேபிளா. எனக்கு ஒரு இது இருக்கு, என்னை எங்கேயாச்சும் அமுச்சிருவாங்க. ஐ மீன் படிக்கணும்ட்டு நான் படிக்க மாட்டேன். எங்கேயாச்சும் அமுச்சு இவனை படிக்க வைக்கணும். இல்லை டியூஷன் கிடையாது, ஏதான் நான் ஒரு ஹாஸ்டல் போனேன்னா அங்கே 1 year தான் இருப்பேன். அங்கே எதனா பிரச்சனை பண்ணிட்டு அங்கேருந்து திரும்பி வீட்டில் வந்து உட்காந்துருப்பேன். சரி அங்கே பிரச்சனை, சரி இன்னொரு இடத்துக்கு அமுச்சிருவோன்னு சொல்லி இன்னொரு இடத்துக்கு வந்து அமுச்சிருவாங்க. மறுபடியும் என்ன பண்ணுவேன், அங்கே ஒரு பிரச்சனை இருக்கும், மறுபடியும் பிரச்சனை பண்ண என்ன மாத்துறாங்கன்னு தெரிஞ்சுட்டு பண்ணல. அப்படி தெரியல எனக்கு என்னன்னு தெரியல. அது ஏதோ ஒரு இது, நான் ஏதோ சம்திங் பண்ணுவேன். நான் வந்து பிரச்சனையோட மறுபடியும் வேணாம் இவன் வேணாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அமுச்சு விட்ருவாங்க. அவனே எங்கள் அத்தை எங்கள் ஆன்ட்டி சொல்லுவாங்க, இவன் ஒரு பால் மாதிரி, இவன் எங்கே அடித்தாலும் திருப்பி வந்துடுவான். சரி இதுக்கப்புறம் இவனை விடக்கூடாது சரின்னு சொல்லி அதுக்கப்புறம் பைபிள் காலேஜ் அனுப்பிச்சு. ஸோ ஒரு ஊழியத்துக்காக எதாவது பண்ணுவான், ஹெல்ப் பண்ணுவான். ஸோ அதுக்காக பைபிள் காலேஜ் அனுப்பிச்சு என்னை வந்து இது பண்ணாங்க. ஸோ நானும் அதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டடாக ப்ரேயர் பண்ணி நான் இறங்கினேன். ஒரு சில நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ அதுக்கு ஆண்டவருக்குள்ளே வளர ஒரு பிரச்சனை பைபிள் காலேஜில் ஆகலை. பைபிள் காலேஜ்லேயும் போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நான் வர மாதிரி இல்லை. நான் ஒரு 2 years முடிச்சேன்னு நினைக்கிறேன். 3 yearsல அதுவும் கட் பண்ணி தான் வந்தேன். அதெல்லாம் முடிக்கல. ஆமாம், அதுவும் அது அந்த நாலேஜ்லாம் இருக்குது. ஒரு வார்த்தை கொடுத்தா உட்காந்து பேசுவோம் 1/2 மணி நேரத்துக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் இங்கே உள்ள மினிஸ்ட்ரியில் எல்லா ப்ரேயர்லையும் சொல்கிற மாதிரி எல்லா ப்ரேயர்லையும் இருப்பேன். நான் எங்கள் வீட்டு ப்ரேயராக இருந்தாலும் சரி, இல்லை சர்ச்சில் என்ன சின்ன சின்ன மீட்டிங் எல்லாத்துலேயுமே இருப்போம். எல்லாத்துலேயும் ட்ரம்ஸ் வாசிப்பேன், பாட்டு பாடுவேன். அதுக்கப்புறம் இவங்க கூட சேர்ந்து மினிஸ்ட்ரியில் அப்படியே now you guys are like together, like doing ministry and stuff. Like you were Anna Bible College போயிட்டு வந்துட்டாங்க. நீங்க யாராவது பைபிள் காலேஜ் பண்ணியிருக்கீங்க. Okay, so like now you guys are like back together. You're not like a band yet, but you still play at church, but you guys are doing ministry together. So how did like AAA happen like after that? Okay,
அது வந்து Like how did the rap part happen especially? ஸோ இந்த இல்லை 2000 அதுக்கு முன்னாடி நிறைய கதை இருக்குது. என்னென்னா அஜித் வந்து ஹாஸ்டல் போயிட்டு வரான், அங்கேருந்து புது புது சாங்ஸ் எடுத்துகிட்டு வருவான் எங்களுக்கு, கிறிஸ்டியன் சாங்ஸ். ஜெபா இந்த பாட்டு கேளு, இந்த பாட்டு மைக்கேல் டபிள்யூ, நிறைய சாங்ஸ் கேட்பான், நிறைய பாட்டு சிடிஸ்லாம் எடுத்துகிட்டு வருவான் அங்கேருந்து எங்களுக்கு. நாங்கள் கேட்போம். ஆமாம், எனக்கு பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஆனால் கேட்டுனே இருப்பேன். யாராச்சும் புதுசாக எதனா கேட்டால் நான் அதை வாங்கிட்டு அங்கேருந்து அதை எடுத்துகிட்டு வந்துடுவேன். எப்படியாச்சும் எனக்கு அந்த கேசட் வேணும், அப்போல்லாம் கேசட் இருந்துச்சு, வேணும்ல சிடி வேணும், எடுத்துகிட்டு வந்து நான் வீட்டில் வந்து இவங்கள்ட்ட கொடுத்துருவேன். ஸோ இது வந்து எங்கள் வீட்லேயும் அம்மா நிறைய பாட்டு கேட்க வைக்கிறாங்க, அஜித் கொஞ்சம் சேர்க்குறான். அப்புறம் தென் இந்த இன்டர்நெட் எரா வருது, நம்ம வந்து யூனோ ஃப்ரீ டவுன்லோட் ஃபார் ஃப்ரீ டவுன்லோட் சாங் டவுன். ஸோ அந்த டவுன்லோட் ஃப்ரீ ஒரு கம்ப்யூட்டர் வந்து மாமா வாங்கி கொடுத்தாங்க, டிஸ்கவர் பண்ணுறோம். அப்போ தான் வந்து சாங்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணி டிஸ்கவர் பண்ணுறோம். உடனே இன்னும் டோபி மேக், டிசி டாக் எல்லாம் உள்ளே வராங்க பிளேலிஸ்ட்டில், 116லாம் உள்ளே வராங்க. நிறைய ஆர்டிஸ்ட்லாம் டவுன்லோட் பண்ணி வந்து at one point we settled in pop and rap songs. Okay, what year is this? Some 2011ல என்னமோ வந்து ரொம்ப கோர்ல இருக்கும். ஆமா, ஓகே, கோர்ல இருக்கும். அதுலேருந்து ஃபுல்லாக வந்து பிளேலிஸ்ட் எல்லாமே வந்து அஜித் ஒரு பாட்டு கேட்பான், அதை எனக்கு அனுப்புவான், நான் அனுப்புறது, அந்த மாதிரி போயிட்டு இருக்கு ஃபுல்லாக. அதே தான் எல்லாருமே வந்து எங்கள் வீட்டில் எல்லாருமே, அம்மா அப்பாவை தவிர எல்லாருமே இந்த பாட்டெலாம் கேட்குறாங்க, அப்படி மாற்றிக்கிட்டே இருப்போம். Okay. So were you guys listening to secular music? No. It's only gospel. Yes. Like you guys were like we were so strict on exclusively gospel. Right. Like did you guys choose it for yourself to do it, or were you guys like were they like you guys அது வந்து வந்துருச்சு சர்ச்ல இருக்கனால இது எல்லாமே ஆண்டவருக்காக தான், நம்ம என்ன பண்ணாலும் அது சின்ன வயசுல இருந்தே அம்மா சொல்லி வளர்த்துட்டாங்க. அப்புறம் புரிஞ்சுக்கிட்டோம் நாங்க, ஸ்பிரிச்சுவலா இட்ஸ் எனிதிங் that we do is for God அப்படின்ற ஒரு முடிவுல இறங்கிட்டோம். அதுக்கப்புறம் இன்னும் சின்ன சின்ன விஷயத்தில் ஸ்கூலில் இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆட சொன்னாலும் அதில் இல்லை, நாங்கள் இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒமிட் பண்ணுவோம். எங்கெங்கெல்லாம் வந்து செக்குலர் மியூசிக் இருக்கோ அதிலெல்லாம் நாங்கள் இருக்க மாட்டோம். எங்கே டான்ஸ் ஆட, அப்புறம் இன்னும் ட்ராமாவில் ஏதாவது செக்குலர் டைப் ஆஃப் ட்ராமா எதுனாலும் வந்து அதுலேருந்து நாங்கள் வெளியே வந்துகிட்டே இருப்போம். அதுக்கப்புறம் ஸ்கூல்லே புரிஞ்சுக்கிட்டாங்க, ஓகே இதிலெல்லாம் இவங்க இன்வால்வ் ஆக மாட்டாங்க அப்படின்னு கூப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு லைஃப் ஸ்டைல். ஸோ இதே தான் காலேஜ்லேயும் இருந்துச்சு. ஒமிட் ஒரு 4 தடவை 5 தடவை நான் வந்து இக்னோர் பண்ணுவேன், வரமாட்டேன் 5ஆவது தடவை நீங்களே சொல்லிடுவீங்க, அப்பா கிட்டலாம் கேட்டு வரேன், அதெல்லாம் சொல்ல மாட்டேன், அதெல்லாம் கேட்ட உடனே முடியாது, நான் வரமாட்டேன் அப்படின்னா முடிஞ்சு. ஒரு 4 தடவை 5 தடவை வந்து வேணான்னு சொல்லுவேன், அப்புறம் அவங்களே வேணாம் வரமாட்டான் அப்படின்ட்டுருவாங்க. ஸோ அப்படி போயிட்டு இருந்துச்சு. இந்த பாட்டு கேட்குற விஷயத்தில் வந்து நாங்கள் எப்போ ரேப்பும் பாப்பும் அப்புறம் ஹிப்ஹாப் சாங்லாம் கேட்டு செட்டில் ஆனமோ, இட் ஸ்பார்க்ட் சம்திங் இன் அஸ். ஆக்சுவலி வி வாண்டட் டு டூ சம் ரேப் ஃப்ரம் from 2012-13 we wanted to do something very different from what everyone else was doing at the time. What you were like guys like listening to, like gospel, Tamil gospel music? No, Tamil gospel rap la அந்த டைம்ல இல்ல. அதான் சொல்றேன், Tamil gospel music கேட்டுட்டு இருக்கீங்க, at the same time you're listening to Toby Mac and like all these artists. So இங்க பண்ணாததை நம்ம ஒன்று பண்ணணும். அது ஒரு பெரிய ஒரு இது. ஸோ அப்போ தமிழ் கிறிஸ்டியன் ரேப்லாம் தேடுவோம். ஏதாவது 2-3 ஸ்ரீலங்கன் ஆர்டிஸ்ட் இருந்தாங்க அப்போ, பட் they didn't have very good audience and rap didn't have a very good repo. ராப்னு சொன்னா சொல்லுவாங்க evil demonic. இன்னைக்கு கூட வந்து பசங்க யாரும் சொன்னாங்க ராப்னு ஒண்ணே டெவில்ஸ் மியூசிக். It didn't have a very good repo. நல்ல repo இல்ல, and people who did it didn't reach people so well அந்த டைம்ல. ஸோ ரேப் வந்து செட்டில் ஆகிட்டோம். நம்ம வந்து சர்ச்சில் வந்து ஒரு பிசி இருந்துச்சு, பழைய பென்டிஎம் 2 சம்திங் என்னமோ இருந்துச்சு, பென்டிஎம் 3 இருந்துச்சு. அதில் வேகமாக பாட்டு மாற்றினாலே ஸ்டக் ஆயிரும். இபிடி போட்டுகிட்டே இருப்போம், அப்போ வேகமாக போட ஒரு மாற்றினோடனே ஸ்டக் ஆயிடும். அவங்க ஆடுறவும் பாட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பென்டிஎம் சிஸ்டம் அது. அதில் வந்து நுவாண்டோ அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருந்துச்சு, கியூபேஸ்க்கு முன்னாடி. நுவாண்டோ தட் வாஸ் ஃப்ரீ டான்னு நினைக்கிறேன். அந்த டைமில் எங்கேருந்தோ எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்தார், ஒரு சிடி வாங்கிட்டு வந்து இதை கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு he gave it to me. உட்காந்து கற்றுக்க ஆரம்பித்தேன். அதை எதுக்கு யூஸ் பண்ணோன்னா, சர்ச்சில் ஸ்கிட் நடக்குதுன்னா, ட்ராமா ஏதாவது போடுறோம், ஆமாம் மேஷப் பண்ணுறதுக்கு, எடிட் பண்ணுறதுக்கு, அதில் தான் வந்து ஆரம்பிக்குது என்னோட அந்த ஹேண்ட்லிங் பார்ட் வந்து அதில் தான் ஆரம்பிக்குது. கற்றுக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக. இது வந்து எப்படி இந்த ப்ரொடக்ஷன் உள்ள வந்து நான் உள்ளே வரேன், அந்த ஸ்டோரி அதுக்கு முன்னாடியே வந்து
நம்ம டேப் ரெக்கார்டுன்னு ஒரு பட்டன் இருக்கும் தெரியுமா? ஆமாம், ஆக்சுவலி வந்து பெக்மான் அண்ணா நான் வந்து எனக்கு இப்பதான் 20. ஜென்சியா? So, ஆமா. So, tape recordலாம் சரி, நான் சொல்றேன் 98 வந்து இப்பயுமே எங்கேயாவது பார்க்கலாம். நீங்க வந்து டிவி மேல வச்சிருப்பாங்க, அது பெருசா சோனின்னு பெருசா இல்ல பேனாசோனிக்னு ஆமா, 2 ஸ்பீக்கர் இருக்கும் சைடுல ஆண்டனாவோட இருக்கும். ஸோ அதில் ரெக்கார்டுன்னு ஒரு பட்டன் இருக்கும். ஓகே. அதில் வந்து நாங்கள் ஏதாவது ஒரு கேசட் போட்டுட்டு நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுவோம். வந்து மைக் இப்படி அதுலேயே ஒரு மைக் இருக்கும், அதுலேயே ஒரு மைக் அது என்னன்னா ரெக்கார்டர்லயே மைக் மைக் இருக்கும். ஆமாம், அதாவது வீட்டில் ஏதாச்சும் கேசட் வாங்கி புதுசாக வாங்கிட்டு வந்து வைப்பாங்க. நாங்கள் அதை ஒரு பாஸ்ட் வந்து, அதாவது எங்கள் மாமா வந்து அதை பாட்டு கேட்டு அப்படி வச்சுட்டு போயிடுவாங்க. நாங்கள் என்னமோ எடுத்து வச்சுட்டு அதுலேயே ரெக்கார்ட் பண்ணி ஓவர் ரைட் பண்ணலாம். ஆமாம், பெக்மான் சாங்ஸ்னா அவர் பாடிட்டு இருப்பார். திடீர்னு பார்த்தா நாங்கள் வந்து நடுவில் வந்து ஒரு ஜாம் பண்ணிட்டு அதாவது நாங்கள் ரேப் அப்போ ரேப் எப்படின்னா மோசஸ் ராஜசேகர் அவரோட பாட்டு ஒன்று உண்டு, பானையில சோறு எடுத்து பாது, அதை நாங்க ரேப் பண்ணுவோம். பானையில சோறு எடுத்து அதுதான் ஆரம்பிச்சது. அது வந்து எங்க வீட்டுல செம ஃபேமஸ் ஆயிடுச்சு அந்த பாட்டு. எப்பயுமே பாடுவாங்க எல்லாரும், அது ரேப்பாவே பாடுவாங்க. ஓகே, வாவ். ஸோ அப்படிதான் ஆரம்பிச்சது ரேப். இது வந்து அப்படியே போயிட்டே இருந்துச்சு. குட்டி குட்டி ஆமா, ரெக்கார்டிங் அப்படிதான் ஆரம்பிச்சது. அப்புறம் குட்டி குட்டியா நாங்க வந்து இந்த டா யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ட்ராமா போகுது, கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் சாங், இந்த மேஷப்லாம் போகுது. அதுக்கப்புறம் 2015 நினைக்கிறேன் நான் வந்து காலேஜ்லாம் முடிச்சிட்டேன். ஓகே. முடிச்சுட்டு ஒரு சீசனில் வந்து எனக்கு வேலை இல்லை, நான் அடுத்த வேலைக்கு மூவ் ஆகுறேன். அதுக்கு நடுவில் ஒரு பெரிய கேப் இருக்குது. ஓகே. ஸோ வந்து சென்னை ஃப்ளட் வந்துச்சு, என்னென்னமோ நடக்குது அதுக்கு நடுவில். ஸோ அந்த டைமில் வந்து கொஞ்சம் அப்கிரேடட் பிசி இருக்குது இப்போ சர்ச்சில். 2015 வந்து டூவல் கோர். ஓகே ஓகே, டூவல் கோர் இருக்குது. அங்கே உட்காந்து அதே கியூப், அப்போ வந்து நுவெண்டோ தான் திருப்பியும். நுவெண்டோவில் வந்து சும்மா இன்ஸ்ட்ருமெண்டல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ருமெண்டல் கிட்டார் வாசிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் போர் அடிச்சிச்சு. அடுத்த நாள் வந்து திருப்பியும் வந்து சரி ஒரு லூப் போட்டு ஒரு ட்ராக் ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு 4 பாருக்கு ட்ராக் வச்சுட்டேன் நான். ஒரு பேஸ், அப்புறம் ட்ரம்ஸு, அதுக்கப்புறம் கீஸ் போட்டு வேறு ஏதோ மெலடி போட்டு இப்போ லிரிக்ஸ் வேணும். ஆமாம், என்னென்னமோ எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் திருப்பியும் பாஸ்டர் மோசஸ் ராஜசேகர் பாட்டு தான். அந்த பாட்டு புக் எடுத்து ஒரு 4 லைன் பாடினேன். ஓகே. ரேப் தான் பண்ணேன். அது ரேப் பண்ணிட்டு அதை நான் அவருடைய லிரிக்ஸே ரேப் பண்ணேன். ஏன்னா அப்போ லிரிக்ஸ் எழுதுகிற ஐடியாலாம் இல்லை, அந்த நாலேஜ்லாம் இல்லை. ரேப் பண்ணிட்டு அஜித்துக்கு அமிச்சேன் நான். நான் வந்து எல்லாம் முடிச்சுட்டு இங்கே சின்னதாக ஒரு இதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், பிஸ்னஸ். ஆக்சுவலி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஒரு இதை ஆரம்பித்தோம். நம்ம அந்த ட்ரிப்ளேன்றது அந்த மேபி அந்த மேசியா சாங்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது கவர் சாங் மாதிரி, சும்மா கவர் சாங் மாதிரி ஆரம்பித்தோம். ஒரு பாட்டு மட்டும் ரிலீஸ் பண்ணோம். அது வந்து பெரிய குவாலிட்டியில். I don't know, but yeah, it is. I may have watched it yesterday. லைக் நான் நேற்று இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்தேன்ட்டு. there was like the first video, the oldest video of you guys on YouTube is like 8 years ago. So வயசான பாட்டிங்க இருக்காங்க. 8 yearsனா I think 2017 something. ஆமாம், நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தது. திடீர்னு எனக்கு வந்து இவன் ஒரு ஆடியோ அமிச்சிட்டு இது கேளு அஜித்துன்னு. எனக்கு பயங்கரமான ஒரு கூஸ் பம்ப்ஸ். என்னடா இது ரேப் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி கேட்குறதுக்கு. ஒரு மாதிரி சோம்பேறின்னு போட்டு வச்சுட்டா எனக்கு வந்து பயங்கர ஹைப்பு. எப்படா வீட்டுக்கு போவேன், எப்படா. அந்த சாங் பேர் சோம்பேறி. ஆமாம், நாங்கள் அதுக்கு டைட்டில் வந்து சோம்பேறின்னு வச்சோம். ஏன்னா அதோட லிரிக்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமான அந்த ஓல்டு ஸ்கூல் ஸ்டைலில் வந்து மாதிரி பயங்கர ஹைப்பில் தான் பண்ணி வச்சிருந்தோம். ஓல்ட் ஸ்கூல் லிரிக்ஸ், நியூ டியூன். ஆமாம், அது கேட்டோன்னே பயங்கர ஒரு ஹைப்பாகி நான் எப்படா வீட்டுக்கு வருவேன், நல்லா இருக்கு இதை பண்ணணுன்ற மாதிரி வந்து சொல்லி அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணேன். ஸோ இந்த டைமில் அஜித் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே எங்களோட ஊழியத்துலேயும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான் எல்லா விஷயத்துலையும். ஆண்ட்ரூவும் வந்து அப்பா கூட ஊழியத்தில் இருக்கான். நான் வந்து வீட்டில் இந்த மாதிரி உட்காந்து பாட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். சரி, ஓகே. working and also like doing this. Yes. I didn't start working at that time. It took me around like 3-4 months to start working again, but during that time we produced a lot of tracks on the time la. Okay. Produce பண்ணதுல வந்து we didn't release much, but சோம்பேறி அப்படின்ற அந்த ஃபர்ஸ்ட் சாங் வந்து ரிலீஸ் பண்ணதில் எங்களுக்கு வந்து we got lots of messages. இது மாதிரி என்கரேஜிங்காக நிறைய மெசேஜஸ் வந்துச்சு. ஓகே. ஃபர்ஸ்ட் ட்ராக்னால வந்து
ஃபேமிலி சைட்லேருந்து பயங்கர என்கரேஜிங்காக நிறைய நீங்கள் பண்ணுங்க சூப்பராக இருக்குது சர்ச்லேருந்து. நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வர தைரியமாக பாரு நாங்கள் பாட்டு பண்ணியிருக்கேன்டா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக போட அங்கேன்னு பயங்கரமாக சூப்பராக இருக்குடா. ஏன்னா ரேப் வந்து அப்போ கிடையாது இந்த மாதிரி ஒரு இது. ஸோ நல்லா இருக்குன்னு நானும் கொண்டு வந்து சொல்லி அப்படி அப்படி. எனக்கு என்ன சர்ப்ரைசிங்காக இருக்குன்னா இந்த மாதிரி இப்போ யூஸ்வலாக ஒரு புதுசாக இப்போ ஹாலிவுட்லேயோ இல்லை பாலிவுட்லேயோ செக்குலர் இண்டஸ்ட்ரியில் ஒன்று பண்ணுறாங்க. ரேப் மியூசிக்கெல்லாம் வந்து பாப்புலர் ஆனது இந்த பிளாக் அமெரிக்கன்ஸ் பண்ணது, ஹிப்ஹாப்னு ஆரம்பித்தது. ஸோ அவங்கெல்லாம் 50 Cent இவங்கெல்லாம் வந்து நிறைய பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்கள தான் முதல்ல பார்த்துருப்பாங்க. ஸோ நம்ம ஆளுங்கெல்லாம் அவங்களது முதல்ல பார்த்துட்டாங்கன்னு இப்போ அந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று பண்ணோன்னா நீங்கள் அதை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு நெகட்டிவாக தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. பட் வாட் யூ guys are saying is like people were like hyped about it actually, like people around you. Most of the people were church people. Okay. And they didn't have at the time I don't think they had idea about rap la appa. Okay. And amma was like ஆண்டவர்க்காக என்ன பண்றீங்களோ பண்ணுங்க அப்படினு she said okay. Appa was not encouraging but he didn't stop us. Silent ஆ இருந்தா என்னடா பண்றீங்க அப்படினு you ask. அப்பா சும்மாப்பா then he'll live அவ்வளவுதான். Okay. So இதுதான் நடந்துட்டு இருந்துச்சு. இது வந்து சீரியஸ் ஆனது எப்பன்னா சத்தியம் அப்படின்ட்டு ஒரு கொஞ்ச நாள் போச்சு சத்தியம் அப்படின்னு ஒரு ரேப் ஒன்று எழுதணும். அந்த ரேப்லேருந்து எங்களுக்கு கிடைச்ச ரெஸ்பான்ஸில் தான் வந்து தென் வி ரியலைஸ்ட் ஓகே திஸ் இஸ் நாட் சம்திங் தட் வி டூ இட் ஃபார் ஃபன் எனிமோர். திஸ் இஸ் கிரியேட்டிங் சம் இம்பேக்ட். Okay. And it's we got a lot of response from that track actually. அதில் வந்து ஓகே இதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் சீரியஸாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய அதுக்கான எஃபர்ட் எல்லாமே வந்து இன்னும் ரிஃபைன் பண்ண ஆரம்பித்தோம். So did you start realizing that it might be that God's call on your life? Yes. At one point வந்து like when people mention AAA music வந்து rap உங்கள் rap one guy example வந்து bro I was in this situation, I was listening to your song and God really spoke to me. இந்த மாதிரிலாம் மெசேஜ் எனக்கு வரதான் வந்து நான் உணர்றேன் ஓகே this is something that God wants us to do especially அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்னும் ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கிறேன். இன்னொரு ப்ரேயர் பண்ண ஆரம்பித்த பிறகு கொஞ்ச நாளில் வந்து we got a collab request from a UK artist called Sam Daniel. He's a good friend. யாருக்கும் கிடைக்காது இவ்வளோ பெரிய கொலாப்லாம் கிடைக்காது. லைக் சம் guy from UK is messaging me from Facebookல saying bro I just listened to your song, can we collab? நானும் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எஸ் ப்ரோ லெட்ஸ் டூ இட். உடனே வந்து இதுதான் ஆரம்பம் அப்படின்னு ஒரு ட்ராக் ஒன்று பண்ணுறோம். பண்ணி முடிச்சுட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி செஷன் அமிச்சாச்சு. ஒரு 2 நாளில் எனக்கு வந்து நைட் 1 மணி கால் வருது, ஃபேஸ்புக் கால் வருது. பெனி ஜோஷுவானா இஸ் காலிங் மீ. எங்கடா இருக்கீங்க, சென்னையில இருந்துட்டு என்னடா இப்படி பாட்டு எழுதுறீங்க, பயங்கரமா இருக்குடா லிரிக்ஸ்லாம் அப்படின்ட்டு. இருங்க ஒரு நிமிஷம், என்னடா இருக்கிறீங்க சென்னையில இருந்துட்டு இப்படி எழுதுறீங்கன்னு ஐயோ நீ யோசிச்சிட்டீங்களா? இப்பதான் ஆரம்பிக்கிறோமே இன்னும் இவ்வளவு பெரிய கால் வருது அப்படின்னு இவ்வளவு பெரிய ஆள்கிட்ட பயந்துட்டீங்களா? இல்ல எக்ஸைட் ஒரு மணிக்கு பயந்துட்டோம். சோ ரியலா இல்லையான்னு தெரியல, என்ன கதை. இவனுக்கு மெசேஜ் இவனுக்கு ஃபோன் வந்து தூங்கவே இல்லை, எனக்கு கால் பண்ணி சொல்றான் அவர் கால் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு we were so hyped, excited, பயங்கரமா இருக்கும். அப்படி நைட்டு தூங்கவே இல்லை, அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கேன் நான். டேய் மீட் பண்றோம்டா, நம்ம கண்டிப்பா பாட்டு பண்ணலாம்டா வந்து பேசினாரு. டக்குன்னு ஒரு 2-3 மினிட்ஸ்ல வந்து கண்டிப்பா மீட் பண்ணலாம்டா, கட் பண்ணியாச்சு, முடிஞ்சு. இதுதான் ஆரம்பம் முடிஞ்சது. Then he called, we had another track. அதற்கு நடுவுலே வந்து ஸோ நான் வந்து இந்த வேலைக்கு சேர்றதுக்கு முன்னாடி இருந்த டைமில் we were just doing songs, writing. There was not much quality, but quantity wise we were like writing a lot of songs, rap songs. Okay. So that's the conception of AAA happening. Right. That 3-4 months. Yeah. Wow. நிறைய எழுதுறோம். அப்போ வந்து இன்னொரு பாட்டு ரிலீஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஆஃபீஸ் போக ஆரம்பிச்சிடுறேன். ஆஃபீஸ் போகும்போது அகெயின் another கால் ஃப்ரம் ஃப்ரான்ஸ் நம்பர்லேருந்து வருது. பெனி ஜோஷுவானா, டேய் என்னடா எழுதி வச்சிருக்கீங்க, என்ன லிரிக்ஸ் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஆஸ்கிங், எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி என்னென்ன இதுனா என்ன அர்த்தம், இது நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் அட் லாஸ்ட் ஃப்ரான்ஸ்ல இருக்கேன். அந்த பாட்டு வந்து நீங்க ஐ மீன் அது இதானே non-stop அது கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், இவன் லிரிக்ஸ் வந்து அடிக்கடி நடிச்சிருப்பேன். ஸோ அந்த டைமில் வந்து I'll tell you what we did before and what we are doing right now ன்ட்டு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். So much changed.
ரேப் வைஸ் நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் வந்து நிறைய மாற்றிட்டோம். ஸோ அந்த டைமில் வந்து யூஆர் ஸோ ஹார்ஷ், லைக் யூனோ புதுசாக ஒரு நீங்கள் புதுசாக மெசேஜ் கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க. அண்ட் பீப்புள் யூ வாண்ட் டு லைக் ஹிட் பீப்புள் வித் யுவர் வேர்ட்ஸ். ஆமாம் அது மாதிரி வந்து காட்டுத்தனமாக அடிக்கிறோம் எல்லாரையும் வந்து, இது பாவம் அது பாவம் இது பண்ணுறீங்க, பயங்கரமாக எழுதுறோம் லிரிக்ஸ் எல்லாம். இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே எனக்கு தோணுது லைக் யூனோ இஸ் இட் சம்திங் தட் இஸ் அப்லிஃப்டிங் பீப்புள் ஆர் ஆர் யூ ஜஸ்ட் போக்கிங் பின் பாயிண்டிங் பீப்புள் தட் யூர் டூயிங் திஸ் அப்படின்ட்டு ஓவர்ட்லி கன்விக்டிங்காக இருக்கு. கன்சர்ன்ட் ஆகிட்டீங்க. ஓகே புதுசாக வரும் அப்போ தான் வி டென்ட் ஹேவ் எனி எக்ஸ்பீரியன்ஸ் அந்த. ஆனால் ரேப் பீட் வந்து தட் வில் யூனோ ட்ரிகர் யூ டு சே சம்திங் லைக் தட். And it's like that. Okay. And story telling, it comes with rap genre. வந்து கண்டினியூஸாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் இஃப் யூ ஆர் குட் இன் வேர்ட் ஃப்ளோலாம். ஸோ அடுத்தது கால் பண்ணுறாரு, நம்ம கண்டிப்பாக ஒரு பாட்டு பண்ணுறோம் நீ செட். தென் வி ரோட் அ சாங். அந்த சாங் தான் எட்கோ. I'll tell you how I wrote. I was just praying, ஆண்டவர் எனக்கு ஒரு பாட்டு தாங்க, something like you know I had one reference song at the time. I told God, Lord, I want song like this ன்ட்டு. அப்படியே போயிட்டே இருக்கு, டேஸ் போயிட்டே இருக்கு. நான் திருப்பியும் ஆஃபீஸில் வண்டியில் வந்துட்டுருக்கேன். இது வரைக்கும் அப்படி டியூனும் லிரிக்ஸ்லாம் எனக்கு வந்ததே இல்லை. என் தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லையே, அந்த டியூனோட லிரிக்ஸோட அப்படியே அந்த ஹூக் வந்து நான் பாடுறேன் ஹெல்மெட்குள்ளே. பாடின உடனே எனக்கே வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்படியே வண்டியை ஓரம் நிறுத்திட்டு கேமரா ஆன் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிவிட்டு தென் பேக்கெட்டில் மொபைல் வச்சுட்டு வீட்டுக்கு போய் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எஃப்எல் ஸ்டுடியோ, அந்த டைம் நுவாண்டோ, எஃப்எல் ஸ்டுடியோ எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். என் மைண்டில் வந்து அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஐ ஹேட் பெனி ஜாஷுவா இன் மை மைண்ட் சிங்கிங் தட் ஹூக். பட் ஐ டென்ட் வாண்ட் him to pull into this rap. ஏன்னா rap didn't have a good rapper at that time. You didn't want to ruin his reputation. Yes. Like slowly we started getting messages like you know என்னடா பண்ணுறீங்க, தாங்கள் செய்வது என்னவென்று அறியாமல் செய்கிறார்கள், யூனோ டெவலிஷ் டெமோனிக் இதெல்லாமே வருது எனக்கு. அதெல்லாம் வந்து வருது. லைக் we didn't want to respond, we didn't know how to handle it. அப்படியே ஒரு நாள் 2 நாள் வந்து என்னடா இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு இருக்கும். ஆனாலும் வந்து லைக் we are doing with our own whole heart for God, and if God wants us to stop this, let him. அப்படியே ஆண்டவர் கையில் விட்டுட்டு we are just doing it again. ஜோ பண்ணிட்டு ஐம் டூயிங் இட். அஜித் வாஸ் தேர். அஜித் ஃபுல் டைம். எப்படின்னா எங்களோட செஷன் எப்படி ஓடும்னா, நான் ஆஃபீஸ் போயிட்டு வருவேன், பவர் நேப், தென் வேக்கப், தென் ஸ்டார்ட் டூயிங் மியூசிக். அஜித் பிஸ்னஸ்லேருந்து நைட்டு வருவான், 10 o'clock வில் சிட் அகெயின், தென் சம் 12-1 o'clock வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுவோம், தென் வில் லீவ். இதுதான் வந்து எவ்ரிடே. அப்போ வந்து டெய்லியும் உட்காரும். வி வர் டூயிங் லைக் டெய்லி ப்ரொடக்ஷன். அப்போ ஆடியோ ப்ரொடக்ஷன் டெய்லி. ஆமாம். எட்கோ முடிச்சாச்சு. எட்கோ முடிச்சுட்டு வந்து அண்ணாக்கு மெசேஜ் மட்டும் அனுப்பிச்சேன்னு நினைக்கிறேன் நான். அண்ணா, ஐ ரியலி டோன்ட் வாண்ட் யூ டு யூனோ சிங் எனி ரேப் சாங் இந்த டைமில், பிகாஸ் யூ ஆர் டூயிங் ஆல் த டூர் அண்ட் இட்ஸ் அ கான்ட்ரவர்சியல் திங் நவ், அண்ட் பட் வி வில் டூ அ சாங் இன் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ரிலீஸ் திஸ் எட்கோ. முடிச்சாச்சு. எட்கோ லிரிக்ஸ் எல்லாம் வந்து அப்போ அண்ணாகிட்ட ஆல்ரெடி பேசிட்டு இருந்தீங்களா? ஆமாம். அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ வேணாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கம்யூனிகேஷனில் தான் இருக்கும். லைக் ஹாய் பாய் எப்படி இருக்கீங்க. அப்புறம் வந்து எட்கோலெல்லாம் வந்து எங்களோட லிரிக்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ண ஆரம்பித்தோம். முன்னாடி மாதிரி கிடையாது. லைக் யூனோ ஃபார் யூனோ ஃபெய்த், அப்லிஃப்டிங் அண்ட் யூனோ மோர். ஆமாம், மோர் இன்டு ஃபெய்த் அண்ட் எல்லாரையும் யூனோ தூக்கி விட்ற மாதிரி வந்து வி ஸ்டார்டட் ரைட்டிங். அதில் வந்து பைபிள் கேரக்டர்ஸை ரெஃபர் பண்ண ஆரம்பித்தோம். ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கிட்டோம். இதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. எட்கோ ரிலீஸ் பண்ணோம். எட்கோ கிரியேட்டட் அ வெரி பிக் வேவ் அந்த டைமில். யார் கேட்குறாங்களோ தே மெசேஜ் மீ, தே டிட் சம்திங், ஷேர்ட் ஸ்டேட்டஸ், டேக்ட் சம்திங் தே டிட் வித் தட் சாங். That song is like a really really good song. இப்போ வரைக்குமே வந்து ஸோ யாரெல்லாம் ரீச் பண்ணதோ ஐ ஸ்டார்டட் கெட்டிங் மெசேஜஸ் ஃபார் எட்கோ ஸ்பெஷலாக. What kind of messages like did you start getting? Like ப்ரோ டெஸ்டிமோனிஸ். அதுக்கப்புறம் வந்து யூனோ இந்த ஸ்டேட்டில் இருந்தேன் நான் இந்த ஸ்டேட்டில் இருந்தேன்,
and all the 1 month வந்து I was just listening to your song and God really touched my soul. He uplifted me and I came out of that situation by listening to the song, something like this. இது மாதிரி நிறைய வருது. என்கிட்ட நிறைய பேர் சொன்னாங்க, மெசேஜ் பண்ணாங்க, நேரில் பார்க்குறோம் சொன்னாங்க. நைட் டைம் ட்ராவலில் இந்த மாதிரி அவங்க பாட்டு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, கேட்டு போகும்போது அந்த ஒரு ஃபீல் நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய ஆர்டிஸ்ட் கூட அந்த டைம்லலாம் பிங் பண்ணாங்க. நிறைய பேர் அந்த டைமில் மேஜராக தமிழ் கிறிஸ்டியன் ஆர்டிஸ்ட்லாம் வந்து அந்த டைமில் பிங் பண்ணாங்க, எங்கே இருக்கீங்க, வேர் ஆர் யூ சிச்சுவேட்டட், லைக் எங்கே இருக்கீங்க, நம்ம கண்டிப்பாக ஒரு பாட்டு பண்ணலாம் அந்த டைமில், அந்த மாதிரி இருந்துச்சு. பட் வி ரியலி டென்ட் வாண்ட் டு டிஸ்டர்ப் பாட்டு பாடுறவங்கள, பாட்டாக பாடிட்டு இருக்காங்களே அவங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா வி நோ லைக் சர்ச்சில் இருக்கோம், நம்ம சர்ச்லேயே வந்து நம்ம வந்து சர்ச் அப்போ எல்லாமே வந்து சர்ச் ஸ்டாண்டர்ட் பாட்டு தான் போயிட்டுருக்கு, எல்லாமே வர்ஷிப் சாங் தான் அப்படி போயிட்டுருக்கு. ஆர்டிஸ்டிக்காக இந்த மாதிரி கான்டெம்பரரி சாங் வந்து யாருன்னா யார், விஜய் எபினேசரா, விஜய் எபினேசர், அவங்களாம் வராங்க. அப்புறம் கிப்சன் அவர் வராரு, அவர் வராரு. அதுக்கப்புறம் அவர் எங்களை ஐடென்டிஃபை பண்ணி எங்கடா இருக்கீங்க, ஹாய்டா, அப்புறம் வி கனெக்டட் ஒரு பாயிண்ட்ல எல்லாருமே கனெக்ட் பண்ணுறோம். ஸோ எல்லாரும் கனெக்ட் ஆகி அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் இன் இபி 5-2 அப்படின்னு ஒரு இபியில் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறோம். அஞ்சப்போ 2 மினிட்டு. ஸோ அதில் வந்து லைக் 8-9 months ஐ ஒர்க்ட் ஐ பிலீவ். அதுக்கு நடுவில் வந்து a lot of things changed. என்னென்னா மியூசிக் வைஸ் வந்து we are evolving. புதுசாக மியூசிக் வந்து ஓகே இப்படி பாட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நடுவில் நிறைய ஃபீச்சரிங் பண்ணுறோம். ஃபீச்சரிங் பண்ணிவிட்டு மேஜராக வந்து நவ் லைக் ட்ரிப்ளேனாலே வந்து தோஸ் கைஸ் டூ ரேப் அப்படின்ட்டு ஒரு இமேஜ் வந்துருச்சு இப்போ அந்த டைமில். What year is this? Like 2018 ஆமாம் 2018-19 வந்து லைக் ட்ரிப்ளே மியூசிக்னா அவங்க ரேப் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜ் வந்துருச்சு. நடுவில் குட்டியாக பாட்டுலாம் ரிலீஸ் பண்ணுறோம், ஆனால் இட்ஸ் நாட் ரீச்சிங் த லெவல் ரேப் மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை. ஆமாம் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை. ஸோ 5-2 போச்சு. 5-2 ரிலீஸ் பண்ணிட்டோம். ஒரு 2-3 weeks அப்படியே சைலண்ட்டாக போயிட்டு இருந்துச்சு. தென் ஐ ட்ராப்ட் எவ்ரி திங் இன்டூ uploaded into Spotify, Apple, இதெல்லாம் போன உடனே ஓகே ஐ எம் கெட்டிங் இன்டர்நேஷ்னல் மெசேஜஸ் நோ, லைக் ஜெர்மனிலேருந்து, ஸ்ரீலங்காலேருந்து, மலேசியாலேருந்து, சிங்கப்பூர்லேருந்து ஐ எம் கெட்டிங் மெசேஜஸ். இது மாதிரி வந்து நிறைய மெசேஜஸ் வருது, கனெக்ட் பண்ணுறோம், கொலாப் பண்ணுறோம், ஃபீச்சரிங் 2020 வந்து we collaborated with almost all the major Tamil Christian artists அந்த டைமில். 2021 வந்து I think I posted a list of people who we featured with. ஆமாம் ஃபுல்லாக மேஜராக வந்து கொலாப் பண்ணி முடிச்சிட்டோம். தென் ஐ ஸ்டார்டட் பயங்கரமாக எங்கேயோ போயிட்டுருக்கேன். ஐ திங்க் I want to talk about this. Like you said, like நீங்கள் நார்மலாக மியூசிக் பண்ணி போட்டிங்க, எல்லாம் காஸ்பல் மியூசிக் மாதிரி கண்டெம்பரரி மியூசிக் பண்ணி போட்டிங்க, ஆனால் அது வந்து ரீச் ஆகலை போல ஜனங்களுக்கு ரீச் ஆகலைன்ட்டு. பட் ரேப் ஸ்டார்டட் ரீச்சிங். இப்போ நீங்கள் அதை சொன்ன உடனே சில பேர் பார்க்குறவங்களுக்கு ஸோ வந்து நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸை தேடி போகிறீங்களா, ஆடியன்ஸை தேடி போகிறீங்களான்றப்ப ஸோ இங்கே வந்து I think we have to talk about the packaging part. So there's like a really interesting thing on your bio: salvation the message, hip hop the medium. Right. That's almost kind of the same motto that I have like with like Peacemakers and the podcast and stuff. ஏன்னா பாட்காஸ்ட்ன உடனே நம்ம பாட்காஸ்ட்னு எடுத்தோன்னா இப்போ எவ்ரிபடி அந்த கிராண்ட் மதர் ஹேஸ் அ பாட்காஸ்ட் எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பாப்புலர் பாட்காஸ்ட்லாம் நிறைய வந்து த பாப்புலர் பாட்காஸ்ட் எல்லாம் நாட் லைக் ஓவர்ட்லி கிறிஸ்டியன் யூனோ. ஸோ வந்து நானும் வந்து எப்படி பண்ணுவேன்னா இப்போ நமக்கு ஐ பிலீவ் லைக் வி ஹேவ் த கிரேட்டஸ்ட் மெசேஜ் டு லைக் த ஷேர் டு பீப்புள், த மெசேஜ் ஆஃப் த காஸ்பிள், த சால்வேஷன். ஆனால் வந்து நம்ம இப்போ முன்னெல்லாம் வந்து அது எப்படி ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்த்தாங்கன்னா ஸ்ட்ரீட் ப்ரீச்சிங் பண்ணுவாங்க, எவாஞ்சலைசேஷன் பண்ணுவாங்க, மிஷினரிஸ் போவாங்க. இப்போ வந்து ஐ திங்க் இந்த நம்ம இன்டர்நெட்டில் நம்ம பண்ணுற இந்த சோஷியல் மீடியா, இந்த பாட்டு பண்ணுறது, அதுக்கப்புறம் ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணுறதோ, நீங்கள் சொன்னீங்கல்ல இட்ஸ் லைக் ரீச்சிங் பீப்புள் லைக் wherever, லைக் உலகத்தில் எங்கேயோ இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் ரீச் பண்ணுது. ஸோ இதை நம்ம ஏன் அதை பண்ணுறோன்னு லைக் ஐ திங்க் யூ காட் டு டாக் அபவுட் தட். பிகாஸ் லைக் we have the message, we're not changing the message, absolutely not. பால் வந்து எழுதும்போது சொல்லுவார், இதை விட்டு யாரையாவது சொன்னாங்கன்னா let them be accursed ன்னு சொல்லியிருப்பாரு. So we're not changing the message, we're not dabbling with the message, we're just dabbling with the medium. So talk about like how you guys are doing that.
ஸோ ரேப் ரெண்டு பேரும் எதனா சொன்னோன்னே சொல்லியா என்னன்னா யூனோ ரேப் இஸ் அ திங் வேர் the coolness comes with it, you know. Rap naale, you know, yeah, yo bro vibe vibes அது வந்து you know பாட்டெல்லாம் பாடுங்க யாருமே கண்டுக்க மாட்டா. யூ ஸ்டார்ட் ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் ராப்பிங் ஏய் ப்ரோ என்ன இப்போ சொல்றேன்னு புரியல கூட ஏ ப்ரோன்னுவாங்க. அது ஒரு ஹைப் கிரியேட் பண்ணும். But we didn't want to, you know, show off or, you know, show people that, you know, we can rap or something. Rap வச்சு you can preach over beat, like you know, talk music, they call it talk music, where you can just preach. And this and or concept la, or you cannot preach in a song. You can say our kirbai tandar, our irangi vandar, our uir telundar, but can you stick to one subject in a song? That you can do in rap, hip hop. I think what you're getting at is implicit and explicit, right? நம்ம கண்டெம்பரரி மியூசிக்கில் நம்ம வந்து அந்த தீம்ஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு பாட்டு கேட்டுட்டு அது வேறு தீமே இருக்குது. ஒரு பாட்டு வந்து அன்பு பற்றி இருக்குது, இன்னொரு பாட்டு விசுவாசத்தை பற்றி இருக்கிறதுனால கூட இதை கேட்டாலும் யூ வில் கம் அப் வித் த சேம் டேக் அவே, அதை கேட்டாலும் யூ வில் கம் அப் வித் த சேம் டேக் அவே. இம்ப்ளிசிட்டாக வந்து எல்லாமே ஒரே மெசேஜ் மாதிரி தான் இருக்கும். ஐ திங்க் வாட் யூ ஆர் சேயிங் இஸ் லைக் ரேப் பண்ணும்போது எக்ஸ்பிளிசிட்டாக ஒரு விஷயத்தை அவங்களுக்குள்ளே ஹேமர் பண்ண முடியும், சொல்லிடலாம். ஓகே. So since we were doing all the drama in skit drama எல்லாம் சர்ச்சில் பண்ணனால like we know how to, you know, maintain a concept. Okay, storytelling. ஆமா, அதில் வந்து I was so, அந்த டைமில் I was so, should I say this, I was so good at it. Like அந்த டைமில் வந்து இந்த கான்செப்டை இப்படி எடுத்துகிட்டு போகலாம், இது வேணாம், இதை கட் பண்ணலாம், வேணான்னா வேணாம், ஒரு லைன் எழுதுவோம், இது வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ்னால் அது வெளியே போட்டோம், பாக்ஸ்குள்ளே இருக்கலாம், இந்த கான்செப்ட் தான் போகிறோம் அப்படின்ட்டு. அண்ட் 3 பேரும் வந்து ஒரே மைண்ட் செட்டில் இருந்தனால லைக் வி அக்செப்டட் இஃப் இட் இஸ் நாட் குட் ஐல் சே டு ஹிஸ் ஃபேஸ் நல்லா இல்லை, அவ்வளோதான். நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை. அவன் என்கிட்ட சொல்லுவான், ஜபா அது நீ பண்ணுறது, பீப்புள் கால் மீ ஜபா பிகாஸ் தட்ஸ் அ பிக் ஸ்டோரி வீட்டில். வந்து அது நல்லா இல்லை அப்படின்னா நல்லா இல்லை நான் எடுத்துருவேன், நான் அதில் அக்செப்ட் இட். ஓகே நல்லா இல்லைன்னு சொல்லிட்டான், வில் டேக் இட். என் தம்பி அங்கே உக்காந்துருக்கான், அவன் ஹெட்ஃபோன்ஸ் போட்டுட்டு அவன் தான் என் கூட மோஸ்ட்லி, அவனும் இன்னொருத்தனும் இருப்பான் ஆதித்யான்ட்டு. நாங்கள் தான் சேர்ந்து எல்லாம் செட் பண்ணி எல்லாம் பண்ணுவோம். செட் பண்ணி முடித்த உடனே எனக்கு வந்து இது ஓகே இது வந்து வரல, இட்ஸ் நாட் அப் டு த மார்க்குன்னு தெரிஞ்சிடும். சரி ஒரு முறை திரும்ப ஒரு பார்ப்பேன், ஒரு அது ஒரு 20 மினிட்டாக இருந்தாலும் ஒரு 1 மினிட் பார்க்குறதுக்குள்ளே இல்லை இது வேலைக்கு ஆகாதுன்னு அங்கேயே டிலீட் பண்ணிடுவேன். இவனை டிலீட் பண்ணிட்டு சொல்ல, டே டிலீட் பண்ணுறேன் சாம்னா டிலீட் பண்ணியா. ஏன்னா வந்து yeah, that's a very good thing if you have people around you with the same mindset. Like நல்லா இல்லைன்னா அவனுக்கு என் மேலே கோவம் வரும், ஆனால் சொல்ல மாட்டானுங்க அப்புறமா. ஸோ நிறைய சாங்ஸ் ஆக்சுவலி எழுதி சால்வேஷன் இந்த மெசேஜ் போகலாம். ஸோ இதில் தான் வந்து யூனோ ஸ்டார்டிங் ஃப்ரம் சத்தியம்லலாம் வந்து யூஆர் ஸோ இன்டு யூனோ ப்ரீச்சிங் சால்வேஷன் அங்கே தான் ஆரம்பிச்சது. ஓகே. அண்ட் we didn't want to do all the, you know, yo-yo stuff like flexing நாங்கள் தான் அப்படின்லாம் we didn't want to do. So we were into core salvation பற்றி கொடுக்கலாம், but we'll do it in hip hop வைஸில். hip hop அப்படின்றதுல பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு we decided, and that's when we one of the things that I've noticed in your music is like it's really theologically heavy. அப்படியா? You know, ஆமா, theologically heavyனா நான் சொன்னல அந்த implicit explicit எந்த பாட்டு கேட்டாலும் வந்து ஆல்மோஸ்ட் அதே மெசேஜ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் நான் நேற்று வந்து நான் இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது நான் ஆப்வியஸ்லி உங்கள் பாட்டு கேட்டுட்டு தான் அது ஷோ நோட்ஸ் எழுதிட்டு இருந்தேன். நீர் இல்லாமல் வாழ முடியாது அந்த பாட்டு கேட்டுட்டு இருந்தேன். அது ரேப் மியூசிக்காக இருந்தாலுமே நான் வந்து யூஸ்வலாக வந்து அந்த நீங்கள் சொன்ன மாதிரி எழுந்து போய் ஏதாவது செய்யணுன்ற மாதிரி உங்களை தோண்ட வைக்கும். யூஸ்வலாக அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ண வைக்கும் ரேப் மியூசிக். ஆனால் அந்த பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது நான் சர்ச்சில் வர்ஷிப் பண்ணும்போது அந்த ப்ரெசன்ஸ் வந்து ஃபுல்லாக ஃபில் ஆகிட்ட பிறகு யாரும் என்ன பண்ணுறாங்கன்னு கண்டுக்காத நம்ம ஒரு மெய் மருந்து ஆராதிச்சுட்டு இருப்போம் பார்த்தீங்களா, அந்த 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 சிச்சுவேஷனுக்கு என் ரூம் ஃபுல்லாக ஆகிட்டு. ஐ திங்க் லைக் த வே தட் யூ கைஸ் டூ இட் வித் தி அது அந்த
பைபிளுடைய அந்த மெசேஜை எடுத்து அதை நீட்டாக பேக்கேஜ் பண்ணி ரெலவெண்ட்டாக இப்போ நான் ஏன் இவங்களுக்கெல்லாம் வந்து நான் இப்போ ஒரு கண்டெம்பரரி மியூசிக் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது புதுசாக இருக்கிறதுன்னு ஒரு 2 நாள் பாடுவானுங்க, அதுக்கப்புறமா விட்டுருவானுங்க. ஆனால் இப்போ இந்த மாதிரி வந்து சம்திங் தட் இஸ் ரிலேட்டபிள் டு தெம். அவங்க இப்போ அவங்களுக்கு இப்போ அந்த தியாலஜிக்கலாக ஹெவியாக இருக்குன்னு சொன்னல, அது அவங்களுக்கு இப்போ புரியலனா கூட தே லைக் த மியூசிக், ஸோ தே கீப் லிஸ்னிங் டு இட், தேர் ஹுக்ட் ஆன் டு இட். அது ஒரு நாள் வந்து அவங்க அந்த மெச்சூரிட்டி வரும்போது தேல் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஐ எம் லைக் ரியலி எக்ஸைட்டட் அபவுட் தட் பார்ட். லைக் தட் இஸ் வாட் லைக் வி ஆர் ட்ரைங் டு ஆஸ் ஆர்டிஸ்ட், that is our goal, that is our dream. Correct. Be relatable to people, get the message to him. We have a message that we are passionate about to share, and we just want to package it the best we can to reach people. So I think that's like really, like, you guys do it awesome. I just want to, like, you know, give you your flowers. So that's how like AAA came to be, and like I hope that you guys are like working on a lot of stuff that's like still in the works. So major. Oh, ஆரம்பிச்சாச்சா? Yeah, let's start. What are you going to say? சொல்லுங்க. இல்ல the upcoming projects பத்தி தான், but I think you have that. இல்ல சொல்லுங்க. Are we going to get an exclusive? No. No. We have a lot of projects coming. Okay. Yeah, but at the right time we'll release it. Okay. All right. Can we get a little tease, like just Tune is one EP that we worked last year. Okay. With 4 songs. Tune. Pillar. Okay. All right. Yeah, and we have a lot of artists collaborated in that. Okay. ஒன்னு வந்து Keros the producer. Yeah, okay. Tuaya. Okay. And we have Prakriti, we have N Selvam. Prakriti Angelina. Yes, Okay. Prakriti. All right. She is there, and N Selvam from Delhi. Okay. Is he from Delhi or Mumbai? Mumbai, I think. Okay. That's an exclusive. That's going to be coming in like next year or like this year? This year hopefully. Yeah. ஓகே. இப்போ நம்ம நிறைய AAA வந்து எப்படி வந்துச்சு அதெல்லாம் சொன்னீங்க. அதுலேயும் வந்து நீங்கள் உங்கள் டெஸ்டிமனியும் கொஞ்சம் ஷேர் பண்ணீங்க, லைக் வாட் ஹேப்பன் வித் த சர்ச் அண்ட் ஆல் ஆஃப் தட். பட் இதெல்லாம் ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே ஆகும் போதும் இட்ஸ் லைக் ஹேப்பனிங் within a community. Okay, but we still have like I'm a firm believer of like we should have our own faith. அப்படின்னா நம்ம ஓன் வெர்ஷன் ஆஃப் ஃபெய்த் இல்லை, நம்மளுடைய ஓன் நம்ம எப்படி ஃபெய்த்தை நம்ம ரீசன் பண்ணுறோம், லாஜிக்கலாக நம்ம எப்படி புரிஞ்சு வச்சுருக்கிறோன்ட்டு அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் ஒன்று பார்த்தது என்னென்னா, இது நான் வந்து அமெரிக்கன் கல்ச்சரில், வெஸ்டர்ன் கல்ச்சரில் ஐம் லைக் a little obsessed with like வெஸ்டர்ன் கல்ச்சர். ஸோ லைக் ஐ ஃபாலோ லைக் நான் பார்க்குற நியூஸ் சேனல்ஸும் அப்புறம் கமெண்ட்ரி சேனல்ஸ் எல்லாமே வந்து அமெரிக்கன் சேனல்ஸ் தான். ஸோ அங்கே நான் ஒன்று பார்த்தது என்னென்னா, when atheism, பாப் ஏத்திசம்னு சொல்லுவாங்க, இந்த சாம் ஹாரிஸ், கிறிஸ்டோஃபர் ஹிட்சன்ஸ், அப்புறம் ரிச்சர்ட் டாக்கின்ஸ், இவங்கெல்லாம் சயின்டிஸ்ட் ஃபிலாசபர்ஸ் தான். இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் மெயின் ஸ்டேஜில் வந்து டிபேட் பண்ணி இந்த லாஜிக்கலாக ரீசன் பண்ணி பண்ணும்போது அமெரிக்காவில் ப்ரிடாமினண்ட்டாக கிறிஸ்டின்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அவங்க அட்டாக் பண்ணுறது எப்போவுமே வந்து கிறிஸ்டின்ஸை தான் அட்டாக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி டிபேட் பண்ணும் போதெல்லாம் அட்டாக் பண்ணி நாசனம் பண்ணிடுவாங்க. பிகாஸ் தேர் லைக் இன்டெலெக்சுவலி ரியலி ஷார்ப். தீஸ் guys கேன் லைக் லே யூ அவுட் இன் லைக் செகண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி பண்ண உடனே இந்த மூமெண்ட்டில் அமெரிக்கா ஸ்டார்டட் பிகமிங் செக்குலர். இப்படி செக்குலர் ஆனவுடனே நிறைய பேர் வந்து they started becoming atheists and all of that. And the reason that started happening is because the church didn't equip the people to like reason for their faith. நான் சர்ச்சில் அப்சர்வ் பண்ணுறது என்னென்னா, நான் நிறைய பேசுகிறத பற்றி நமக்கு அவங்கள நேசிக்கணும்னு சொல்லுவோம், ஆனால் அதை ஆக்சுவலாக நம்ம பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுக்க மாட்டோம். நேசிக்கணும், பிறரை ஒன்று அடித்தாலும் நீ போய் நேசிக்கணும், லவ் யுவர் எனிமீஸ் சொல்லுவோம். ஆனால் லவ் யுவர் எனிமீஸ்னால் இப்போ என் எதிரியே நான் நேசிக்கிறேன்னா அதை எப்படி நான் பண்ணுறது, நான் நேசிக்கிறேன்னு காட்டுறது எப்படி பண்ணுறாமல் என் எதிரி, நான் உங்களை நேசிக்கிற மாதிரி அவனை போய் நேசிக்க முடியாது. ஸோ நான் அந்த நேரத்தில் என்ன பண்ணுறது, அதை பேச மாட்டோம். ஸோ இது நம்ம அந்த லாஜிக்கல் பார்ட், த ரீசனிங் பார்ட், த ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன் பார்ட் நம்ம பேசி அதோடைய இம்பார்ட்டன்ஸை நம்ம சொல்லிக் கொடுக்காததுனால அங்கே வளர்ந்து இண்டிபெண்ட்டாக ஒரு வேலைக்குள்ளேயோ இல்லை வந்து அவங்களா போய் இருக்கிற ஒரு இடத்துல போன உடனே இப்போ அந்த கம்யூனிட்டி இருக்காது பாருங்கள். இப்போ நம்ம சர்ச்லேருந்து வெளியே போயிட்டோம்னா நம்ம தனியாக இருப்போம். தனியாக இருக்கும்போது வந்து நமக்கு அந்த எக்ஸிஸ்டென்ஷியல் கொஷின்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, நிறைய கேள்வி, இது எதுக்கு பண்ணுறோம், அது எதுக்கு பண்ணுறோன்னு, அதுக்கு ரீசனிங் பண்ண முடியலன்னா அதில் நம்ம நிற்க முடியாது. ஈவன் தோ லைக் யூ guys have like a collective story as a community, there must have been like personal like experiences for you guys like that was like really impactful, that like turned on a switch. நான் ஒரு டேர்னிங் பாயிண்ட் மாதிரி உங்களுக்கு ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆண்டவரோட, இது எனக்கு பண்ணார் ஆண்டவர் எனக்கு பர்சனலான்ற மாதிரி. Do you guys have like moments like that? I have one moment in my life actually. It was about I think 10 years back. Okay. இவங்களுக்கு தெரியாது நினைக்க, I have not shared with them. என்னன்னா I was exclusive for your brothers. Okay. So I was just completing my Bible college. So I was
supporting my father in in the ministry. அது போயிட்டுருக்கு ஒரு பக்கம். ஆல்சோ ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் அன் ஆர்கனைசேஷன், கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன். ஸோ எனக்கு வந்து லைஃப் வாஸ் கம்ப்ளீட்லி நியூ நவ். ஏன்னா இது வரைக்கும் அப்பா கீழே இருந்து எல்லாம் அப்படியே போயிட்டுருக்கு. நவ் ஐம் கம்மிங் அவுட் ஆஃப் த கம்ஃபர்ட் ஜோன். ஓகே, லைஃப்பில் புது சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறேன். யா, எவ்ரி திங் இஸ் நியூ. அது என்ன ஆச்சுன்னா, ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் நிறைய டிப்ரெஷன் ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே போயிட்டேன் நான். ஆக்சுவலி லைஃப்பை பற்றி நிறைய யோசிக்க ஆரம்பித்தது. அது ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் என்ன ஆச்சு அப்படின்னா, ஐ ஸ்டார்டட் டு ஃபால் அப்பார்ட். அது என்ன சொல்லணும்னா, ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரம் போகிற மாதிரி எனக்கு தோணுது. ஐ எம் கோயிங் டு சர்ச் like lukewarm. Yeah. I'm going to the church. There's a song. They have a song called Lukewarm. Yeah. Yeah. So I felt that I started to feel that I'm very far away from God, from Jesus. சர்ச்சுக்கு போகிறேன், ஆராதனை வர்ஷிப்லாம் நடத்துகிறேன். பட் ஆனால் ஸ்டில் ஐ எம் வெரி ஃபார் அவே. அது எனக்கு நல்லா தெரியுது. சில மாதங்கள் போகுது. ஐ எம் நாட் அப்படியே போயிட்டுருக்கு. நான் இன்னும் அந்த ஒரு ரிப்பண்டன்ஸ்லேயே வரல. நான் இன்னும் ஆண்டவர் கிட்ட ஐ எம் நாட் வெரி க்ளோஸ். ஐ எம் நாட் ரீடிங் பைபிள் ரெகுலர்லி. ஐ எம் நாட் ப்ரேயிங். ஸோ ஐ கேன் ஃபீல் தட் ஐ எம் கோயிங் வெரி ஃபார் அவே ஃப்ரம் காட். ஐ திங்க் ஒன் டே ஐ காட் திஸ் ட்ரீம். அது வந்து இட் சேஞ்ச் மை லைஃப் ஆக்சுவலி. என்னென்னா, அந்த ட்ரீமில் வந்து ஐ எம் ஸ்டாண்டிங் பிஃபோர் அ மிரர் அண்ட் ஐ எம் வாட்சிங் மை செல்ஃப். அந்த மிரரில் என்னை பார்க்கும்போது இந்த பக்கம் ஐ எம் குட், எல்லாமே நல்லா இருக்குது. பட் ஆனால் when I see my reflection in the mirror, ரொம்ப ஒரு அலங்கோலமான ஒரு மனுஷனோட ஃபேஸை பார்க்குறேன். ஸோ அதை பார்க்கக்கூட முடியல. அது பார்க்கும் பொழுது எனக்கு அது தெரியல, என்னது இது. ஐ வாஸ் ஸோ கன்ஃபியூஸ்ட், என்னது இது இமேஜ் அப்படின்ட்டு. ஐ வாஸ் ஜஸ்ட் அட்மைரிங். ஆனால் அது பார்க்கவே முடியல, அப்படி ஒரு அலங்கோலமான ஒரு ஃபேஸு. ஆஸ் ஐ வாஸ் ஸ்டியரிங், எனக்கு திடீர்னு என் பின்னாடியிலேருந்து ஒரு ஸ்டில் வாய்ஸ், ஒரு மெல்லிய சத்தம் கேட்குது, ஆண்ட்ரூ இதுதான் உன்னோட உள்ளான மனுஷனோட நிலைமை அப்படின்ட்டு. ஸோ அது வந்து எனக்கு கம்ப்ளீட்லி நியூ. அது வரைக்கும் நான் என்னோடய சோலை பற்றி நான் கேர் பண்ணதே இல்லை. சரியா? அப்போ அந்த வாய்ஸ் சொல்லுது, இதுதான் உன்னோட நிலைமை. அப்போ அப்படியே எழுந்துட்டேன். ட்ரீமில் காலையில் எழுந்து உட்காந்து யோசிக்கிறேன், என்ன ஆண்டவரே, என்னது இதுன்னு. How old were you at this point? 24 I think. ஸோ அது யோசிக்கும் போது அப்போ ஆண்டவர் வந்து என்கிட்ட பேசியிருக்காருன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ட்ரீம் மூலிமா ஆண்டவர் என்னோட பேசுகிறாரு. ஸோ அப்போ ஆண்டவர் வந்து என்னோடய நிலைமையை வந்து அங்கே காட்டியிருக்கிறாரு. ஸோ ஒரு மனுஷன் ஆண்டவர் விட்டு தூரம் போக போக அவனோட உள்ளான மனுஷனோட நிலைமை வந்து ரொம்ப மோசமாக மாறுது. ஸோ அந்த நிலையை வந்து ஆண்டவர் வந்து எனக்கு அந்த ட்ரீமில் காட்டினார். ஸோ தட் வாஸ் த டேர்னிங் பாயிண்ட் இன் மை லைஃப். சரி, என்ன ஆனாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும் ஆண்டவர் விட்டு தூரம் போகக்கூடாது. ஸோ எப்போயுமே நான் அந்த ட்ரீமை யோசிப்பேன். பிரச்சனை போராட்டம் வரும்போது அந்த ட்ரீம் வந்து இன்றைக்கி கூட அதை நினைக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி மனசு வந்து ஐ பிகம் ஸோ எமோஷ்னல். ஸோ இப்போ ஆண்டவர் வந்து அப்படி தான், அவங்க நேசிக்கிறவரை ஆண்டவர் வந்து கண்டிப்பாக கைவிட மாட்டார். அவர் வந்து கண்டிப்பாக அவங்க எப்படியாவது திருந்தி வரணும் அப்படின்ட்டு எப்படியாவது அவர் வந்து பேசிக்கிட்டே இருப்பார். பைபிளில் கூட நம்ம பார்க்கும்போது சாலமன் வந்து கடைசி காலத்தில் அவர் வந்து வழி விலகி போயிடுறாரு. ஆனால் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா கப்புள் ஆஃப் டைம்ஸ் வந்து ட்ரை பண்ணுறாரு. ட்ரீம்ஸ் மூலியமாக அவர் கூட எப்படியாவது பேசி அவனை மனசை மாற்றணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. பட் ஸ்டில் இட் சேஞ்ச். யா, ஸோ அது மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என் லைஃப்பில் வந்துச்சு. ஸோ தட் வாஸ் த டேர்னிங் பாயிண்ட். என் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படி சொன்னிங்கன்னா அதுதான். ஸோ தட் brought me back into the track and that made me to continue my faith in Christ. Yeah. Wow. That's a beautiful story. What do you guys think about that? என்னடா சொல்லவே இல்லடா நீ. என்ன மக்கா? Yeah, like யூரா நீ இதை வச்சுட்டு பாட்டு வேற பண்ணிட்டு இருந்த நீ எங்க கூட. வெளியே வந்து அவனுக்கு எதுவுமே ஃபால்ட் இல்லாத மாதிரி அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. உள்ளான மனுஷன். I can kind of relate to like what you said. நானும் வந்து எனக்கும் ஒரு எபிசோட் அந்த மாதிரி ஆச்சு. நான் பயங்கரமாக சொன்ன மாதிரி, நம்ம சர்ச்சில் இருக்கோம்ல, நம்ம என்ன தான் நம்ம உள்ளே போயிட்டு இருந்தாலும் we have to like show up, we have to like serve, we have to do the things that we are doing, we have to be the pastor's kid. Okay, like we got no other choice. நானும் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன். நான் உள்ளே நீங்கள் சொன்ன மாதிரி டோட்டலாக போயிட்டு வேறு என்னமோ இருக்குது உள்ளே, ஆனால் வெளியே என்னமோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் எனக்கும் I had a moment like that. Like we can talk about that later. But now, Aaron,
Like, did you have like a moment? Did you have like a moment, or what? Or like, let me phrase the question better. Okay, why do you serve God? யோசிக்கிறியா? அவர் யோசிக்க பிளாங்காக இருக்கேன் நான். இவன் சொன்னதுலேருந்து பிளாங்காக. அவர் ஷாக் ஆகிட்டுக்கிறாரு கதையில். சரி, நீ எதுக்கு நீ ஆண்டவர் ஏற்றுக்கிட்ட? இது வந்து எனக்கு இதில் பெரிய ஆன்சர் எதுவும் தெரில. ஏன்னா வந்து தேர் வேர் லாட் ஆஃப் சிச்சுவேஷன் வேர் ஐ கேம் அக்ராஸ் இந்த மாதிரி சினாரியோஸ்லாம் வந்து நிறைய இருந்துச்சு. ஆனால் வந்து இந்த வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த 6 month அந்த கேப் சொன்னேன்ல, நான் பாட்டு பண்ண ஆரம்பிக்கிறேன்னு சொல்கிறேன்ல, அந்த டைமில் வந்து ஸ்பிரிச்சுவலாக நிறைய மாற்றம் இருந்துச்சு எனக்குள்ள. ஓகே. நான் வந்து அப்பா வந்து ஸ்ட்ரிக்ட் ஆக்சுவலி. ஓகே. அப்பா வாண்டட் மீ டு கோ டு அ ஜாப். ஊழியம் பண்ணுறேன்னா ஊழியம் பண்ணு, பட் யூ நீட் அ ஜாப் அப்படின்ட்டு ஹி வாஸ் டெல்லிங் மீ. இட்ஸ் நாட் லைக் உடனே பயங்கரமாக ஜட்ஜ் பண்ணாதீங்க, பாஸ்டர் பையன் வந்து அவர் ஊழியம் செய்ய விடாமல் வந்து வேலைக்கு அனுப்புகிறாருன்ட்டு. அப்படி இல்லை, லைக் ஃபேமிலி சிச்சுவேஷன் வாஸ் லைக் தேட். அண்ட் வி வாண்டட், ஈவன் ஐ வாண்டட் டு கோ ஃபார் அ ஜாப் அண்ட் தென் டூ மினிஸ்ட்ரி. ஸோ அந்த டைமில் வந்து ஐ வாஸ் நாட் இன் டு குட் ஜாப்ஸ். அந்த டைமில் குட்டி குட்டியாக வேலை பார்த்துட்ருக்கேன். ஸோ அட் ஒன் பாயிண்ட் வந்து ஐ வாஸ் ப்ரேயிங், எஸ்வி எனக்கெல்லாம் வேலை கிடைக்குமா? ஏன்னா ஐ வாஸ் நாட் அ பிரைட் கிட் அந்த டைமில். ஐ வாஸ் டூயிங் ஆல் திஸ் மியூசிக் ஸ்டப்ஸ். பட் வேலைன்று வரும்போது வந்து ஃபைண்ட் வாட் காட் ஹேஸ் ஃபார் மீ. ஐ வாஸ் லைக் கிக்கிங் ஆல் த டோர்ஸ். இதுவான்ட்டு ஆண்டவர் இது எனக்கா அப்படி லைக் கிக்கிங் ஆல் த டோர்ஸ். This is also the time where you like doing music, really hard on musicலையும். ஸோ அட் ஒன் பாயிண்டில் வந்து பெரிய பெரிய கம்பெனிலாம் ட்ரை பண்ணுறேன், நான் அப்ளை பண்ணுறேன், ட்ரை பண்ணுறேன், பயங்கரமாக ப்ரேயர் பண்ணுறேன், டெய்லி நைட்டு சர்ச்சில் உட்காந்து ப்ரேயர் பண்ணுறேன். அப்போ வந்து ஒரு ட்ரீம் வந்துச்சு எனக்கு. என்ன ட்ரீம்னா, ஸோ நாளைக்கு வந்து ட்ரீமில் என்னென்னா, ஒரு ஆன்ட்டி, எங்கள் சர்ச் ஆன்ட்டி ஒருத்தங்க பிளேட்டில் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க. எனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரே ஒரு தொட்டுக்க மட்டும் எடுத்து என் பிளேட்டில் வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படி சாப்பாடு எனக்கு சாப்பாடு நான் கேட்குறேன், எனக்கு சாப்பாடு அப்படின்ட்டு. சைடிஷ் மட்டும் தான். அடுத்த நாள் காலையில் வந்து எனக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குது. இதுக்கு நடந்துருச்சு எனக்கு. ட்ரீம் முடிஞ்ச அடுத்த நாள் உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குது. ஓகே. பயங்கரமாக ப்ரேயர் பண்ணி தூங்கிட்டேன். எனக்கு வந்து இது தெரியுது, எனக்கு சாப்பாடு இது மட்டும் ஒரு தொட்டுக்க மட்டும் வச்சுட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ போயிட்டேன். பேசுகிறாங்க, அவங்க வந்து பேசுகிறாங்க ஒரு ஸோ வந்து இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் ரவுண்ட்ஸ் இன்டர்வியூ நடந்து முடிஞ்சிருச்சு. அவங்க சொல்கிறாங்க, நீ கான்ட்ராக்டில் தான் உள்ளே போக போகிற, நீ வந்து ஃப்ளோருக்கு ஒர்க் பண்ண போகிறது கான்ட்ராக்டில் தான் போக போகிற. வி வில் ஆஃபர் யூ 5,000 as a salary. Your salary is 28,000, but initially you are going to get 5,000. For how long? For 3 months. For 3 months is 5,000. 5,000. Okay. I didn't worry about the money because I was doing MCA at that time, and they allowed me to take leaves. MCA ku nee vandu if you want to take leave, yeah, you can do that. 5,000 வந்து எனக்கு அது அவர் சொன்ன உடனே எனக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஓகே, the whole plate is my salary and someone is just taking a part of my salary. Is put. Okay. அப்படியே வந்து அப்போ தான் வந்து நான் வந்து ஓகே, காட் கேன் ஸ்பீக் டு யூ, இப்படி கூட வந்து காட் கேன் ஸ்பீக் டு யூன்னு சொல்லிட்டு, அண்ட் காட் இஸ் ரியலி ஸ்பீக்கிங் டு மீ சம் வே ஆர் தி அதர், இப்படிலாம் வந்து பேசுகிறாரு அப்படின்ட்டு ஐ எம் ஜஸ்ட் கெட்டிங் இன் டு தட் எக்ஸ்பீரியன்ஸ் நவ். ஸோ அந்த 2 வருஷம் அங்கே வந்து 1 வருஷம் வேலை பார்த்தேன் நான். ஐ வாஸ் ஒர்க்கிங் தேர் ஃபார் 1.5 years சம்திங் ஐ திங்க். அதில் ஃபுல்லாகவே வந்து பயங்கரமாக கஷ்டப்பட்டேன். எல்லாரும் வந்து வேலைக்கெல்லாம் ஏறி போயாச்சு. நான் வந்து அப்போ ஒரு 5,000லேருந்து 8,000க்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. த ஹோல் 1.5 yearsக்கு. ஆல் ஐ வாண்டட் டு டூ. உங்களுடைய ஃபுல் சேலரி இன்னும் கிடைக்கவே இல்லை. 1.5 வருஷம் ஐ வாஸ் ஜஸ்ட் ஒர்க்கிங் ஃபார் 8,000 rupees. அண்ட் ஆல் ஐ வாஸ் டூயிங் வாஸ் என் மைண்டில் வந்து என்னென்னா, வி ஆர் டூயிங் லாட் ஆஃப் ஸ்டஃப். வீட்லேயும் நாட்டிலையும் வந்து நிறைய பண்ணிகிட்ருக்கோம். இங்கே உட்காந்து எம்சிஏ பண்ணிகிட்ருக்கோம். இங்கே உட்காந்து எவ்வளோ கற்றுக்க முடியுமோ கற்றுக்குப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 8,000த்தையும் எடுத்து தசோபாகம் காணிக்கை இதெல்லாம் கொடுத்த பிறகு ஐ ஹேவ் சம் குட்டி அமௌண்ட்டு. ஐ
ஐ ஜாயின்ட் another கோர்ஸ். அப்போ தான் வந்து அந்த டைமில் தான் வந்து எனக்கு தெரியுது, ஓகே ஐ கேன் லேர்ன் ஸ்டஃப் அண்ட் ஐ கேன் ஈஸிலி கிராப், ஈஸியாக படிச்சுக்கலாம். ஓகே, ஆண்டவர் வந்து என்னை அப்படியே ஓப்பன் பண்ணுறாரு ஃபுல்லாக. ஓகே இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்கிறாரு. ஆமாம், எக்யூப் பண்ணிகிட்டே இருக்காரு ஒன்று ஒன்றா. நான் வந்து மியூசிக்லேயும் வந்து பண்ணிகிட்ருக்கேன், சர்ச்லேயும் வந்து இன்வால்வ் ஆகிட்ருக்கேன் எல்லாத்துலேயும். அப்புறம் என் பர்சனல் லைஃப்லேயும் வந்து இது மாதிரி வளர்ந்துட்டுருக்கேன். டெய்லியும் காலையில் 3 மணி 2:30க்கெலாம் எழுந்துச்சி ஜெபம் பண்ணுவேன். ஜெபம் பண்ணிட்டு இது வந்து நடந்துகிட்ருக்கு. ஸ்பிரிச்சுவலாக வந்து வளர்ந்துட்டுருக்கேன். வந்து டெய்லியும் வந்து ஆண்டவர் பேசுவார், வசனத்தை கொண்டு பேசுவார். அதெல்லாம் வந்து என்ன தேட்டுறது. ஐ டென்ட் கேர் அபவுட் த மணி, த ஹார்ட் ஒர்க் which I was for that 1.5 years. Yes. You must be working really hard. But I learned so much அந்த டைமில். ஸோ என்ன ஆச்சுன்னா 1.5 years முடிஞ்சது. எல்லோரும் வெளியே போகிறாங்க, அந்த கம்பெனி விட்டு ஒரு ஆளாக வெளியே போகிறாங்க. லைக் ஐ வாஸ் ஜஸ்ட் வாட்சிங். அவன் வெளியே போயிட்டான், அவனுக்கு எவ்வளோ சேலரி, ஹீ இஸ் கெட்டிங் 9,000 now. 8,000லேருந்து நெக்ஸ்ட் ஜாப் இஸ் கோயிங், இஸ் கெட்டிங் 9,000. என்னடா இது, சிங்கிள் டிஜிட்லேயே நிற்கிறானுங்க எல்லாம், ஒருத்தனும் டபுள் டிஜிட்டுக்கே போலியடா. அண்ட் திஸ் ஹேப்பன்ட் இன் 2017. Okay. 17 ஐ எம் கெட்டிங் ஜஸ்ட் 8,500 சம்திங். 2000 நான் பயங்கரமாக ஜெபம் பண்ணுறேன். இயேசுவே, am I special Lord? I am special in your eyes Lord. Bless me with something. I'm doing a lot of thing அப்படின்ட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டேன் நான் ஓப்பனாகவே. But he really blessed me. And the time I was the only guy who went out and got some double digit salary, அப்போ 30 plus something I got. And that was a பெரிய testimony. It was a 6-round interview with multiple managers, ops managers. 6 round முடிஞ்சிருச்சு. I thought ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு, கம்பெனி பெரிய பில்டிங் அது, வெளியே வந்துட்டு டீ குடிச்சிட்டு நின்றுட்டுருக்கேன். தூரத்துலேருந்து HR கை காட்டுறாரு. அங்கே பயங்கரமாக கை காட்டிட்டு யாரை கூப்பிட்றாருன்னு தெரில. அப்படின்னு நான் நின்றுட்டு இருக்கேன். அபிலாஷ் என்ன ஜோக்கு தெரியல சொல்லி நானும் சிரிப்பேன். அங்கேருந்து வந்து யாரையோ கூப்பிட்றாரு, என்னதான் கூப்பிட்றாருன்னு பார்த்தா வந்து ஓடி வந்துட்டு கூட்டிகிட்டு போனார். என்ன மேலே போய் என்ன கான்ஃபரன்ஸ் ரூமில் எல்லாம் பயங்கர வித்தை காட்டியிருக்க போல் அப்படின்ட்டு செட். இல்லை என்னன்னு தெரியல, ஏதோ நமக்கு தெரிஞ்சதை சொன்னேன் அப்படின்ட்டு. அப்புறம் செட் கங்க்ராச்சுலேட் பண்ணி இவனை செலக்ட் பண்ணிட்டாங்க 2018. இட் வாஸ் 2016லேருந்து நீங்கள் அதை அந்த 1.5 years-ஆக அந்த ஜாபில் கஷ்டப்பட்டு படித்ததை வந்து அந்த மொத்த நாலேஜும் வந்து இங்கே தான் பிளேட்டும் அங்கே தான் வந்துச்சு. சைட் டிஷ் இல்லாமல் முழு பிளேட் அங்கே தான் வருது. அண்ட் he was just laughing. எவ்வளோட சேலரி வாங்கின போன கம்பெனியில்? ஐ ஷோட் him the whole இந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரிலாம். என்னடா ஷாப்பிங் பண்ணுற மாதிரி இருக்குது, 5,000 4,000 5,000 சிரிச்சுட்டு. அண்ட் தென் he told me வந்து நெகோஷியேட் பண்ணி கடைசியாக some 30 something he gave me. அண்ட் அதை தாண்டி வந்து அதில் நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைங்க, அதுலேருந்து வந்து நம்ம ப்ரேயர் பண்ணி வளர்றது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பட் ஸ்பெசிஃபிகலி if I remember something I'll interrupt you and I'll tell you. But right now I'm in a good position. God has placed me in a good position where I can just support both family to play music and ministry. And yes, and also ரொம்ப பர்சனலாக போவேன்னா ஒய்ஃப் இதெல்லாம் போவேன்னா ப்ரீச் ரொம்ப. ஸோ இதுதான். ஸோ என்னோட கரியர் வைஸ் வந்து எஸ் ஐ ஆம் ஒர்க்கிங் இன் ஐடி ஆஸ் அ சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர். அதுக்கப்புறம் வந்து ஐ ஆம் ஆல்சோ டூயிங் திஸ் திங் மியூசிக். ஓகே, ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரியுமா இந்த ட்ரீம் கதை? ட்ரீம் புதுசாக அந்த ஸ்டோரி எனக்கு தெரியும். என்னென்ன ஷேர் பண்ணியிருக்கான். எதுக்கு ஷேர் பண்ணேன்னா, நாங்கள் வீடியோ எடுக்க ஆசைப்பட்டோம். நாங்கள் சாங் பண்ணும்போது வீடியோ எடுக்கணும்னு சொல்லி ஒரு ஆசைப்பட்டோம். ஓகே. ஸோ அதுக்காக வந்து கையில் ஒரு கிறிஸ்மஸ் சாங்ஸ், இமானுவேல்னு ஒரு சாங். ஓகே. அப்போ அந்த சேலரி தான் அவனுக்கு, எந்த காசும் அவன் இல்லை. ஸோ அதான் ட்ரான்சிஷன் டைம். அந்த பழைய கம்பெனிலேருந்து ஐ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கம்பெனி. ஐ ஹாவ் மை 8,000 லாஸ்ட் 8,000 வித் மீ. அதுலேருந்து தசபாகம் காணிக்க எல்லாம் கொடுத்துட்டு அந்த டைம் வந்து இந்த விஷயம் என்ன சொன்னான், அஜித் என் கையில் காசே இல்லை, எப்படி அந்த வீடியோ எடுத்தோன்னு தெரில, எனக்கு இவ்வளோதான் இருந்துச்சு. கடைசியில் அன்றைக்கி கேபு கொடுக்க கூட லாஸ்ட் கேபுக்கு கரெக்டாக கேபுக்கு தான், ஆமாம் கரெக்டாக அந்த காசு தான் இருந்துச்சு. எப்படி ஆண்டர் நடத்துனான்னு தெரியல, நான் வீடியோ எடுத்துகிட்டு கடைசிலாம். ஸோ அந்த டைம் அந்த இதை சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தேன்.
So that like ஆச்சரியமா இருந்துச்சு. and the 1.5 years and the journey with the Lord and the faith and the spiritual journey and the spiritual growth, like that made it like that gave you like a solid foundation for the like rest of your lives. How old were you like when that happened? 2017 and I was 8 years ago. 23 23 something. So நீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஆகும்போது 24, யா he's 23 and நீங்க சொன்னீங்க ஸ்டார்டிங்லயே யா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அது பெருசாக இல்லை, பட் நான் வந்து பாவி யா வா இல்லை நான் அவங்க அளவுக்கு வந்து இல்லை உண்மையில நான் வந்து என்னதான் வந்து நான் இங்கே இருந்தாலும் என்னோட லைஃப் வந்து பூர்ணமாக ஆண்டோட்ட போகல. நான் வந்து சைலண்ட்டாக வந்து அப்படியே கோயிலுக்கு போகிறது, ஐ மீன் கோயிலுக்கு இல்லை, மேபி அந்த இதில் இருந்தேன், அந்த தாட். ஓகே பிகாஸ் யார் உண்மையான எது நீங்க உண்மையான அங்க கடவுள் இருக்கும் போதே வந்து நீங்க ரொம்ப டிவோட்டடா இருந்தீங்க. நீங்க சொன்னீங்க ஆமா. மம்மியோட நான் இங்கே சாப்பிட்டீங்க, வந்து கேட்டீங்க. நான் இங்கே வந்து சில விஷயங்களை கற்றுக்கிட்டேனே தவிர, பட் அந்த இடப்பட்ட காலங்களில் வந்து நான் வந்து அந்த அந்த நான் எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல வரேன். நான் வந்து இடப்பட்ட காலங்களில் பார்த்திங்கன்னா நான் வந்து இவங்க பேசும்போது பைபிள் வாசனை எல்லாம் சொல்லுவேன், எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஆனால் எனக்கு வந்து அந்த ஃபெய்த் இல்லை, அந்த விசுவாசம் இல்லை ஆண்டவர் மேலே. அது ஒரு கட்டத்தில் வந்து நான் யோசிக்க ஆரம்பித்தேன். நமக்குன்னு ஒரு நாலேஜ் வரும்போது நம்ம யோசிக்கிறேன். எனக்கு யாருமே பெருசாக இது பண்ணால் நான் சின்ன சின்ன விஷயங்களாக கேட்குறது ஓகே. ஆனால் நானாக யோசிக்கிறேன் உட்காந்து எது உண்மையான கடவுள் அப்படின்னு யோசிக்கும்போது, ஸோ பைபிள் இன்றைக்கி வந்து பைபிளில் இருக்கிற சம்பவங்கள் நிஜமாக நடந்திருக்கு. ஸோ அதுக்கான எவிடன்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. Apologetics. அண்ணா சிரிக்கிறாரு. ஆமா அதுதான். இல்லை நான் யோசிச்சு தான் நான் வந்து அந்த ரெண்டு நான் மாறினாச்சு. நான் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டது நான் வந்து பயங்கரமாக யோசித்தேன் உட்காந்து. நம்ம இவ்வளோ நாள் வணங்குனதெல்லாம் சும்மா ஒன்றுமே இல்லை போல. என்னென்ன கற்றுக்கிட்டீங்கன்னா அந்த டைமில் யோசிச்சிங்கன்னு சொல்கிறீங்கல்ல. ஸோ லைக் ஆப்வியஸ்லி ஹூ வுட் ஹவ் லைக் லேர்ன் இன்ஃபர்மேஷன். என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்? ஏன்னா இப்போ அப்பாலஜெட்டிக்ஸ் நான் சொன்னல, அப்போ சொல்லும் போது நாங்கள் சயின்டிஃபிக் ஆர்குமெண்ட்ஸ், சயின்டிஃபிக் ரீசனிங் சொல்லுவோம், ஃபிலாசபிக்கல். நான் அந்த மாதிரி தான், ஆமாம், நான் அந்த மாதிரி தான் யோசித்தேன். நான் வந்து எது உண்மைன்றதை யோசித்தேன். ஓகே, ஸோ ட்ரூத், ஆண்டலாஜிக்கல். ஆமாம், நான் எது உண்மைங்கிறத தான் நான் யோசித்தேன். நான் அதுதான் என்னை வந்து மாற்றும். ஓகே, நான் இன்னைக்கு வரைக்கும் சரி எதாவது வருதுன்னா நான் அதில் என்ன எவ்வளோ உண்மை இருக்குன்றதான் நான் யோசிப்பேன். ஸோ நான் அதை பற்றி நான் யோசிக்கிறேன். நான் நிறைய இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிய வருது. மெசேஜ் கொடுக்கும்போது நிறைய பேர் இந்த சர்ச்சில் வந்து மெசேஜில் வந்து நான் கேட்குறேன். ஸோ அது உண்மை எது உண்மைன்றதை நான் வந்து பிடிக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ இதுதான் உண்மை, அப்போ இதுதான் உண்மை. உண்மைனா எப்படி நீங்கள் சொல்கிறீங்கன்னா உண்மைனா ஓகே இது பண்ணால் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எனக்கு வந்து அவர் இருந்தார், இயேசு கிறிஸ்துன்ற ஒருத்தர் எப்படி இருந்தாருன்னு தெரியும். அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு, அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு, அவரை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து நம்ம பைபிள் படிக்க ஆரம்பிக்கிறேன். நானே அவர் இருந்தாருன்னு நீங்க நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஆமாம், இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் இருந்தார். மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அது ஒரு ஸ்டோரி மாதிரி தான் இருக்குது. எதுவுமே எதுக்குமே வந்து ஒரு ஆணித்தனமான ஒரு இது இல்லை, ஒரு என்ன சொல்கிறது எவிடன்ஸ் எதுவுமே இல்லை. இதெல்லாம் இருக்குது, இப்படிலாம் இருந்துச்சுன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் பிறந்திருக்கிறாரு, அவர் பிறந்த இடம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நான் ஹிந்துலேருந்து கன்வெர்ட் ஆகிறதுனால சொல்கிறேன் நான். ஸோ அந்த மைண்டை நான் சேஞ்ச் பண்ணி எனக்குள்ளே as I understand most of Hindu religion is mythological, right? mythological ஸ்டோரிஸ். புரியுது, யாருமே தைரியமாக சொல்லலாம், இல்லை தைரியமாக சொல்லலாம். நான் அது ஓகே, நான் என்னோட அனுபவத்தை சொல்கிறேன். ஓகே, மேபி எனக்கு அந்த தாட் இருந்தாலும் நான் என்ன பண்ணேன், அதுக்கப்புறம் நான் வந்து பைபிள் படிக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஆவியானவர் பேச ஆரம்பிக்கிறேன். ஸோ எப்படி பேசுகிறேன், பைபிள் மூலமாக தான் பேசுகிறேன். ஆண்டவர் நிறைய எனக்கு இன்னைக்கு வரைக்கும் சரி, எனக்கு அந்த தனியாக சவுண்ட் கேட்குறது. பட் இவனுக்கு ஆண்டவர் பேசியிருக்காரு ரீசெண்டாக கூட என்கிட்ட ஷேர் பண்ணால். நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சுச்சுவேஷன் எனக்கான ஒரு ஏதாவது ஒரு இப்போ மணி ப்ராப்ளம் சம்திங் ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா நான் வந்து எப்படி இது பண்ணுவேன்னா, நாளைக்கு அதை ஆண்டவர் பார்த்துப்பாரு, நாளை தினத்தை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். இன்னைக்கு வரைக்கும் என்னோட ஒரு இல்லை உண்மையிலே சரி, எங்கள் வீட்டிலே சொல்லுவாங்க, இவன் ஏன்னா எல்லாத்தையும் பார்த்துக்கலான்றான் அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. பட் நான் வந்து அதில் ஒரு இது எனக்கு சரி நாளைக்குள்ளது நாளைக்கு பார்த்துக்கலாம் ரைட். ஆனால் இன்றைக்கி வந்து எப்படி, ஆனால் நான் என்ன பண்ணேன், ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே எனக்கு என்ன பேசுங்க. ஸோ நான் பைபிள் படிக்கும்போது காலையில் எனக்கு கரெக்டாக அந்த ஒரு வசனம் பேசும். ஸோ அது ஒரு பெரிய ஒரு சமாதானமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் உண்மை, அது ஓகே, அப்போ ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறாரு, அது நமக்கு சமாதானத்தை கொடுக்குது. மெயினாக அதுதான், நம்ம அதை வாசிக்கும்போது அந்த வார்த்தை வந்து கிரியை செய்யுது. ஸோ அதுதான் எனக்கு அன்றைக்குள்ள ஒரு பெரிய ஒரு பூஸ்ட்டாக இருக்கும். தைரியமாக கிளம்பி போவேன். ஸோ அடுத்த நாள் அது எப்படின்னு தெரியாது, ஏதோ ஒரு விதத்தில்
பிஸ்னஸ்லேயோ சரி ஏதோ ஹெல்ப்பிங்கோ வந்து எனக்கு வந்து அது அமையும். ஸோ 3 விஷயம் ஐ திங்க் 3 பேருடைய எக்ஸ்பீரியன்ஸஸும் நான் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். யூ ஹேட் லைக் அ டெஃபினட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ட்ரீம் பார்த்தீங்க, அது இட் வாஸ் லைக் எக்ஸாக்ட்லி வாட் வாஸ் கோயிங் ஆன் இன் யூர் லைஃப் அண்ட் யூ ஃபெல்ட் கன்விக்டட் அண்ட் யூ தட் ஸ்பார்க்ட் a fire for God in you. It was an experience for you, like a period of time. ஒரு சிங்கிள் மூமெண்ட்டில் ஒரு முழு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்து பைபிளை படிக்கிறதுல இருந்தது. ஸோ இந்த 3 விஷயமும் 3 பேருக்கு இது ஆனது. ஐ திங்க் திஸ் இஸ் லைக் அ ரேஞ்ச் ஆஃப் லைக் எக்ஸ்பீரியன்ஸ் லைக் ஹவு காட் கெட்ஸ் டு அஸ். எனக்கு வந்து பர்சனலாக வந்து ஆண்டவர் இது மூணுத்தையும் ஒரு மிக்ஸ் மாதிரி தான் ஆண்டவர் எனக்கு பண்ணார். ஏன்னா நான் ரொம்ப இந்த ரெபலியஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கிட்ட இருந்தது. ஸோ அப்படி இருந்து ஆண்டவர் எப்படியோ பண்ணி என்னமோ பண்ணி இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்துட்டார். ஸோ லைக் நான் ஏன் இதை பற்றி நான் இவ்வளோ நேரம் நம்ம பேசணுன்ட்டு நான் இதை ப்ரான் பண்ணிகிட்ருக்கேன்னா, பிகாஸ் we need to like people need to hear, because when we say we have faith, when we say we believe in God, it's not just because we are closing our eyes because our parents taught us this. இதுதான் வந்து எங்களுக்கு இருந்த ஆப்ஷன்ன்றதுனால இல்லை. We are thinking human beings, we reason, we think about this stuff because it depends on our life and we have very good reason to follow God. So நான் நிறைய பண்ணும் போதும் நான் எதெல்லாம் கண்டென்ட் எடுக்கிறனோ பேசணும் இதை பற்றி பண்ணணும்னு எடுக்கும் போது நான் அப்படி தான் யோசிப்பேன். எப்படி வந்து நம்ம பண்ணுறதை வந்து ஆக்சுவலாக ரீசனபிள்னு காட்ட முடியும். நான் ஏதோ பண்ணுறேன் யாரோ சொன்னாங்கன்றது பண்ணுறதுனால யாராவது எல்லாருமே பண்ணலாம் அதை. ஆனால் நம்ம எப்படி அதை அவங்களுக்கு ரீசனாக லாஜிக்கலாக நம்ம இப்போ காட்ட முடியும்னு காட்டுறது. ஸோ that was like really awesome. So I have like have 2 more things like to like talk about, and then like we can go talk about like anything you guys want to talk about. ஓகே, நீங்கள் இப்போ நம்ம ட்ரிபிள்ஏடைய கன்செப்ஷன் உங்களுடைய டெஸ்டிமனி எல்லாம் கேட்டோம். ஸோ நீங்கள் சொல்லும் போது அந்த டைமில் வந்து நீங்கள் உங்கள் டெஸ்டிமனியில் ஷேர் பண்ணிங்க, யூ ஆர் ஸ்ட்ரகிளிங் டு ஃபைண்ட் த பர்பஸ். இதுவான்ட்டு. ஸோ now that AAA is like, how do you say like AAA வந்து இப்போ early stages இல்லை இப்போ like we know who we are, we know what we want to do, அந்த ஸ்டேஜில் இருக்கீங்களா இல்லை எப்படி? இப்போ வந்து ஐ திங்க் we just touched the surface நினைக்கிறேன். Okay. ஏன்னா we just explored இது மாதிரி பண்ணலாம் நம்ம, and we know how to do it now. So are you still exploring or do you still know exploring. like what do you guys want to do? இன்னுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு தான் இருக்கோம் டெய்லியும். Okay. Yeah, it's not like we want to do only rap. Rapலே வந்து there's a lot of sub genre you can name. அதெல்லாம் வந்து we are exploring now. But ஆனால் இது பத்தாது. Okay. What we are doing now is not enough for God. Yeah, that's what I'm asking. Like, what's the end goal of this vision that you guys are chasing? 10 years down the line, what do you guys want to see AAA become? Were you expecting bro church? No. I'm just asking because நான் பீஸ்மேக்கர்ஸ் எனக்கு வந்து எப்படின்னா, இப்போ நான் பீஸ்மேக்கர்ஸ் இந்த பாட்காஸ்ட் பண்ணுறதும் இப்போ வர்ஷிப் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சின்னதாக. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை நான் பண்ணிகிட்ருக்கேன்னு நான் அவங்களுக்கு ஷேர் பண்ணேன் காரில் வரும்போதும். ஸோ எனக்கு இதெல்லாம் அந்த மேக்ரோ லெவலில் these are all like parts of the bigger puzzle. So I have a vision. எனக்கு வந்து ஆண்டவர் வந்து ஒரு எண்ட் கோலை காட்டியிருக்கிறாரு. நான் ஆண்டவர் கிருபையாக வந்து எனக்கு இப்போயே அதை தெளிவுபடுத்திட்டாரு. ஸோ நான் எந்த டிசிஷன் எடுத்தாலும் அந்த கோலுக்கு அதை ஆட் பண்ணுமா இல்லை அதுலேருந்து என்னை டிவைட் பண்ணுமா, எனக்கு வெளியே கொண்டு வந்துடுமான்னு பார்த்து தான். அதை ஆட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஓகே பரவாயில்ல பண்ணலாம், இல்லை என்னை டிவைட் பண்ணாமல் இருக்குதுன்னா ஓகே பரவாயில்ல பண்ணலாம், இல்லை அதுலேருந்து என்னை பிரிச்சிரும் இல்லை கொஞ்சம் டீவியேட் பண்ணிடும்னு யோசித்தாலுமே நான் வந்து அது எனக்கு எவ்வளோ பிடிச்சிருந்தாலும் எவ்வளோ நல்ல விஷயமா தோணினாலும் நான் வேணான்னு சொல்லிடுவேன். So I have like an end goal that I'm chasing after. I'm just asking if you guys have like a vision or picture like that. Tour. World tour. இல்லை வேர்ல்ட் டூர்லாம் வந்து இருக்குது, மைண்டில் இருக்குது இதெல்லாம் பண்ணணும் நம்ம அப்படின்ட்டு. சர்ச் டூர், வேர்ல்ட் டூர் இதெல்லாம் பண்ணணும் மைண்டில் இருக்குது. பட் AAA மியூசிக் அதோட ஃப்யூச்சர் அப்படின்னு பார்த்தா நவ் வி ஆர் ட்ரைங் டு செட் அ பெஞ்ச் மார்க் நவ். இதுக்கப்புறம் யாராவது எங்கள் மூலமாக இன்ஸ்பயர் ஆகி வராங்க அப்படின்னா அவங்க இந்த இப்போ இது ஒரு தரத்தில் இருக்குன்னா இந்த தரத்துக்கு மேலே தான் அவங்க பண்ணணும் அப்படின்ட்டு எதிர்பார்க்குறோம். அதில் தான் வந்து ஒரு சின்ன கொலாபோ சின்ன ப்ராஜெக்ட்னாலும் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் எல்லா எஃபர்ட்டும் போடுறோம், ப்ரேயர்ஃபுல்லாக அதை பண்ண ட்ரை பண்ணுறோம். முடிஞ்ச அளவுக்கு செக்குலர் டச் இல்லாமல்
அதை வந்து எப்படி பீப்புள் ஷுட் சர்ச் ஃபார் தமிழ் கிறிஸ்டியன் ரேப், நாட் ஜஸ்ட் தமிழ் ரேப். இட் ஷுட் ஷோ அண்டர் தமிழ் கிறிஸ்டியன் ரேப்னு கீழே வரணும் இந்த பாட்டுலாம் அப்படின்னு. trying to inspire a generation of people to do this. ரைட். Okay, that's ஃபுல் டைம் டைம் ஆண்டவர் அழைக்கிறார் அப்படின்னா we are ready to do it. yeah. But at that point, Hopefully. till that point we'll be doing Hopefully. like this. Yeah. Okay, I want to talk about this like really interesting thing. It might also be controversial, so I need you guys to think about this. So times are changing and times are changing fast. In the last 3 years, 4 years la pathona kuripa AI, artificial intelligence, like it's like going at a rate like nobody expected it to grow. And the way we do things எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள்னால் நம்ம வந்து இப்போ பேமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு 2 years 3 years முன்னாடி கூட எல்லாமே நம்ம கேஷ் கொடுத்து தான் பண்ணிகிட்ருப்போம். இப்போ கேஷே யார்கிட்டையும் இல்லை, என்கிட்டே இல்லை, எதுவாக இருந்தாலும் யூபிஐ பண்ணுறோம். ஸோ டைம்ஸ் ஆர் சேஞ்சிங் ரியலி ஃபாஸ்ட் அண்ட் the culture around us is also changing and people are changing, the way people think are changing. But நம்ம சர்ச் பண்ணுற விதம், நம்ம சர்ச்சில் வந்து நம்ம பேசுகிற விதம், I think from what I've seen is still the same. Like what I'm saying is the message is the same. The way we've been preaching used to work, but now it's not resonating with people. And our message is not getting to people. And the longer we stay like that, the more difficult we make it for people to come to the church, come to God, come to Christ. What do you guys think about that? Because like this plays into like what we've been talking about, like gospel is the message, but we need to package it. We need to have mediums that are relevant to people. See, இப்போ வந்து நாங்கள் வளர்ந்தது என்னென்னா எல்லா டைப் ஆஃப் பாட்டு கேட்டு வளர்ந்துருக்கோம். Yeah. ஆனால் சர்ச்சில் பாடுறதுக்கு ஒரு தனி பிளேலிஸ்ட் இருக்கும் மைண்டில். வண்டி ஓட்டும்போது நம்ம வந்து அந்த திருப்பியும் பழைய பாட்டெலாம் எடுத்து கேட்டுட்டு இருக்க மாட்டோம். there'll be a different playlist for driving. Okay. ஜிம்மில் இருக்கும்போது வேறு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுதான் நம்மளோட மைண்ட் செட். இப்போ பட் 40-50s இருக்காங்களே இப்போ, அவங்கக்கிட்ட போய் ஒரு பாட்டை ப்ளே பண்ணுறீங்கன்னா அவங்க என்ன பாட்டு ப்ளே பண்ணுவாங்க? will they play a rap song? I don't think so. No. Mostly Father Breckmans இல்லை சாரா நவர்ஜி சம்திங் லைக் தட். அது வந்து அதுதான் அவங்களோட வே ஆஃப் ஹோல்டிங் த ஃபெய்த் ஆர் சம்திங் லைக் தட். எங்களை சின்ன வயசில் வந்து 90s கிட்ஸை வந்து நீங்கள் கேட்டு அந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கலைஞர் டிவி கொடுத்தாங்க. லைக் எவ்ரி ஒன் ஸ்டார்ட் ப்ரீச்சிங் ஆன்டி கிரைஸ்ட். அதன் மூலம் தான் பாவம், அது கலர் டிவி பாவம். ஒபாமா பீஸ்ட் கார் வந்துச்சு, ஆன்டி கிரைஸ்ட். அண்ட் புதுசா இந்த ஃபயர் எல்லையுடைய ஃபயர் பேலசைட்ஸ் ஃபயர் ஆனப்ப இதுக்கு தான் வந்து எல்லாம் படம் பண்ற இடத்துலயே வந்து நெருப்பு வந்துச்சு பாருங்க. லைக் அந்த டைம்ல ஆனால் தோஸ் கைண்ட் ஆஃப் இது வந்து நாங்கள் சின்ன பசங்க அப்போ. ஓகே. தேட்டருக்கு போனால் பாவம், படம் பார்த்தா பாவம், அண்டு நிறைய இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். இதெல்லாம் வந்து இந்த டைமில் வந்து அதை நம்ம ப்ரீச் பண்ண சிரிப்பாங்க. தேட்டருக்கு போகக்கூடாது, அது பாவம் அப்படின்ட்டு. சிகரெட் பிடிக்கக்கூடாது, பாவம் அப்படின்னா சிரிப்பாங்க. நம்மளுக்கே வந்து பாடம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த டைமில் எங்களை வந்து அந்த பிளைண்ட் ஃபெய்த்தில் தட் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகுது. ஓகே, இப்படி பண்ணால் பாவம் அப்படின்னு. அந்த பிளைண்ட் ஃபெய்த் வந்து இட் ஹெல்ப்ட் அஸ் பீயிங் இன்டு காட். பிளைண்டாக நம்பணும் நாங்கள் அந்த டைமில். இப்போ அதை நம்ம பண்ண முடியாது. இப்போ வந்து 2015-16 மேலெல்லாம் வந்து ஆண்டவருடைய வருகை வீடியோ வந்தாலே, வீடியோ இருக்குன்னா கூட நம்ப மாட்டாங்க, இது வீடியோட அப்படின்றாங்க. ஆமாம், அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. இப்போ வந்து இப்போ நீங்கள் வந்து ஆண்டவர் வருகை வீடியோ காட்டுறீங்க அப்படின்னா they won't believe, இது ஏடா இது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ இட்ஸ் ரைட் நவ் த வே ஆஃப் ப்ரீச்சிங் ஷுட் சேஞ்ச் ஃபார் ஷுர். அண்ட் the message has to reach people in the way they want it to. And அதுக்கு வந்து ஃபிகர் அவுட் பண்ணுறதுக்கு அதை பண்ணுறதுக்கு வந்து the old school people should encourage young people to come up, not just அடிச்சு உட்கார வைக்கக்கூடாது. Recently I saw a video of one pastor, I don't want to name him, but he in between the sermon
he started making fun of someone who sang some Tamil song in a different accent. Okay. தங்கத்தை கேட்கவில்லை வைரத்தை கேட்கவில்லை, someone sang like தங்கத்தை கேட்க, maybe English he or accent she don't Okay. like, it's not their fault to have a Accent. no accent like Yeah. that. But that's not, I felt bad because you don't need to support, but you don't have to make fun of it. Yeah. அது வந்து it should actually, you know, இதெல்லாம் நிறுத்தணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது. பட் ஆனால் அது ஒரு சைடில் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து ஐ ஆம் சீயிங் லாட் ஆஃப் மேஜர் தமிழ் கிறிஸ்டியன் ஆர்டிஸ்ட் giving hand to குட்டி young people to come up, sing song, they are featuring in their song, collab பண்ணுறாங்க. ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நான் பெரிய ஆள், நான் கூடலாம் கொலாப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்காம, ரீசெண்டாக கூட வி வென்ட் ஃபார் அ வீடியோ ஷூட். அங்கே வந்து ஜோயல் தாமஸ் ராஜானா வந்து ஹீ டிட் அ கொலாப் வித் இன்னொரு ஆர்டிஸ்ட் கூட. ஹி வாஸ் அ வெரி நியூ ஆர்டிஸ்ட் அந்த டைமில். லைக் ஐம் சீயிங் இம் ஃபர்ஸ்ட் டைம் சிங்கிங் சாங்ஸ் இந்த மாதிரிலாம். அதுலேயுமே வந்து ஜோயல் தாமஸ் ராஜானா வந்து நின்றுட்டு அவர் ஃபீச்சர் பண்ணிகிட்டு இருந்தார், நின்று வீடியோ ஷூட்டில் இருக்கார். நான் அதை வந்து என் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா இதெல்லாம் தான் வந்து ஒரு யூத்தை என்கரேஜ் பண்ணுவேன், இதெல்லாம் தான் வந்து யங் ஜென்ரேஷன் என்கரேஜ் பண்ணுவேன். யூ ஹாவ் டு கிவ் ஹேண்ட் டு யங் பீப்புள் டு க்ரோ. மேலே வந்து நீ பண்ணு, என்னதான் வந்து என்னதான் அவங்க அதை சர்ச்லேயோவோ ஸ்டாண்டர்டில் இல்லைனாவோ ப்ரீச்சியாவோ இல்லைனாலும், இஃப் தே ஆர் டூயிங் இட் ஃபார் காட் வித் தேர் ஹோல் ஹார்ட், லெட் தம் டூ, ஜஸ்ட் என்கரேஜ், சப்போர்ட் ஆர் ஜஸ்ட் டோன்ட் கமெண்ட் ஆன் இட், லெட் தம் டூ இட். இதுதான் வந்து மை அப்சர்வேஷன். இந்த மாதிரி டைமில் வந்து தட்ஸ் ஹவ் பீப்புள் ஷுட் பி நவ். தே ஹாவ் டு யூனோ டேக் வைஸ் டெசிஷன் வைல் யூனோ இந்த மாதிரி குறையுது. இந்த யங் ஜென்ரேஷன் வந்து இப்போ வந்து பின்னோக்கி போயிட்டுருக்காங்க. இனி வந்து த வே தட் வி ப்ரீச் பிஃபோர் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அப்படின்ட்டு அவங்க வந்து உணர்ந்துட்டாங்கன்னா தே ஹாவ் டு சேஞ்ச் லைக் திஸ். இது அவங்க கண்டிப்பாக வந்து முடிவு பண்ணி ஆகணும். ஓகே, now we have to, you know, encourage young people to come up and, you know, do the stuff. Because I think because I think if we don't, we're gonna stop making sense to people. Right. At some point they're gonna think, I don't understand why I'm doing this. And அவங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்கான சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா, if they're going to give up on things that doesn't mean anything to them. So நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஒன்று வந்து like I keep saying this, like the message is the gospel, the Bible is the message, but the way we like preach it, the way that we like take it to people has to like change. Because they've changed, the way that they think is changing. நம்ம முதல்ல இந்த கோவிட் டைம் முன்னாடி எல்லாம் வந்து சொல்லுவாங்க, இது லைவ் ஸ்ட்ரீமில் பண்ணுறது அதையும் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, இது பாவம் அது பாவம், இந்த ஃபோனில் வந்து சர்ச் பார்க்குறீங்க அது பார்க்குறீங்க. கோவிட்ல எல்லாம் மூடனோடனே எல்லாம் லைவ் ஸ்ட்ரீமில் வாட்ஸ்அப்பில் லிங்க் அனுப்புகிறவாங்க கம்யூனிட்டி. அண்ட் தென் யூ நோ அதில் வந்து ஒரு பெரிய மேட்டர் என்ன தெரியுமா, கோவிடுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து ஒரு சர்ச் கட்டி அதில் ஆத்துமாக்களை சேர்க்கிறதோ விசுவாசிகளை சேர்க்கிறதோ ரொம்ப கஷ்டம். நவ் யூ கேன் ஜஸ்ட் ஓப்பன் யூடியூப் சேனல், தட்ஸ் யுவர் சர்ச் நவ், எனி வியூ யூ கெட் இன் தட். ப்ரோ இவ்வளோ பேர் பார்த்துட்டாங்க ப்ரோ, இட் பிகேம் ஸோ அண்ட் முன்னாடி வந்து யூனோ தெருவோரத்தில் நின்று பிரசங்கம் பண்ணுவாங்க, பயங்கரமாக சுவிசேஷம் சொல்லுவாங்க, அதெல்லாம் ரீச் ஆகுறதோட now you can just post a reel and it goes to your hand. வீட்டுக்குள்ள போய் கையிலே உட்கார்ந்துருது. and you know that has become so easy. People need to use that instead of, you know, that is where the people are on there. Like ஒரு average person screen time it's like close to like 6-7 hours அவங்க ஸ்க்ரீனில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா, like that's where they're like spending their time. If that's where they're spending their time, that's where we need to be. So like a part of like the Christian community that's growing in India, it's like starting to grow, is like this content creation thing that people are starting to do. Like ஒரு வசனம் போட்டு ஏதோ அவங்க டேவை பண்ணுறதா ஆகட்டும், இல்லை ஏதாவது ஒரு சின்ன ஒரு பீஸ் ஆஃப் காஸ்பிள் கான்டென்ட், இட் ஹேஸ் அன் எசன்ஸ் ஆஃப் காஸ்பிள். இது கிரியேட் பண்ணுறது என்னென்னா, எங்கேயோ யாருக்கோ ஒருத்தருக்கு காஸ்பிளோட மெசேஜ் போய் சேருது. ஸோ நம்ம யாருக்கு நம்ம அதை பின் பாயிண்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஏர்லி ஸ்டேஜஸில் நம்ம பண்ணும் போது நம்ம என்ன பண்ணுறோம் நமக்கே தெரியாது. ஸோ ஆனால் அதை பண்ணிகிட்ருக்கோம் இப்போ. ஸோ ஐ திங்க் லைக் we have to like where the people are, we have to learn to speak their language.
நம்ம சில பேர் சில பாஸ்டர்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். நான் சொல்கிறது சொல்லுவேன், கேளுங்க கேட்காத போங்க, அதுக்கு உங்களுக்கு விட்டுதுன்னு. எங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறது தாங்க போய் நீங்கள் பாஸ்டர் குழந்தைகிட்ட போயிட்டு இப்போ நம்ம குழந்தைக்கு ஒன்று சொல்கிறோன்னா பெரியவங்க சொல்கிற மாதிரியே குழந்தைகிட்ட சொன்னால் குழந்தைக்கு புரியாது. குழந்தைக்கு என்ன லாங்குவேஜ் பேச முடியுமோ அந்த லாங்குவேஜில் பேசி சொன்னால் தான் குழந்தைக்கு புரிய வைக்க முடியும். அதே அப்ரோச்சை நம்ம யங் பீப்புளுக்கு எடுத்தோன்னா நம்ம இன்னொன்று அவங்க என்ன யோசிச்சுக்கிறாங்கன்னா அவங்கள ரெஸ்கியே பண்ண முடியாது, அவங்க வந்து we have lost them, அவங்க வந்து என்ன சொன்னாலும் அடங்க மாட்டாங்கன்ற மாதிரி அவங்க யோசிச்சுக்கிறாங்க. முதல்ல they presume that. அதை யோசிச்சுக்கிறதுனால அவங்க வந்து நான் சொல்கிறத சொல்லுவேன், நீ பண்ணிக்கோ இல்லை பண்ணாத போன்ட்டு போயிட்டே இருக்கிறாங்க. I think we need to change that, and I really want to see that change, because if we don't, like I said, like we're going to stop making sense to people. The reason that I like wanted to talk about that like with you guys is like you guys are like doing it like in a really cool way. Like I said, என் தம்பிங்கெல்லாம் வந்து அந்த பாட்டுங்களாவது அட்லீஸ்ட் கேட்குறது வந்து எனக்கு வந்து அட்லீஸ்ட் வந்து ஒரு a piece of like a gospel is like relevant to them. அவனுங்களுக்கு அது புரியலனா கூட அட்லீஸ்ட் அதை கேட்குறாங்க. நமக்கு சர்ச்லேயும் அப்படி தான் இருந்துப்போம். நம்ம ஸ்டார்டிங்கில் எதுக்கு பண்ணுறோன்னு தெரியலனாலும் நம்ம பண்ணிகிட்ருப்போம். இப்போல்லாம் அதெல்லாம் அவனுங்களை நீங்கள் அப்போ பண்ணதெல்லாம் இப்போ இவங்களுக்கு கூப்பிட்டு பண்ணதெல்லாம் பண்ணணும் ஒன்று போயிடுவாங்க. நான் ஃப்ரீ ஃபயர் ஆடுறேன், பப்ஜி ஆடுறேன் போய் உக்காந்துருவாங்க. இப்போயே ஆடிட்டு உக்காந்துட்டு இருக்காங்களா அந்த மாதிரி உக்காந்துருவாங்க. ஸோ I'm like really excited for like things like this, when like artists like you people come along and like say, hey, like we can do this different and like get to a lot of people. And I think that's like an attitude that like our entire church community has to take up. Now இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அப்சர்வேஷனும் நம்ம பண்ணலாம். என்னென்னா அமெரிக்காவில் என்னெல்லாம் நடக்குதோ ஒரு 8-9 இயர்ஸுக்கு அப்புறம் நம்ம கல்ச்சர் பிக்கப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ அங்கே வந்து அந்த கான்டென்ட் க்ரியேஷன், இந்த கிறிஸ்டியன் கான்டென்ட் க்ரியேஷன் எல்லாம் வந்து பீக்கில் போய் வந்து இப்போ வந்து அவங்க அது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சு. இப்போ அங்கே ஆயிடுச்சு. இப்போ we are starting to catch up. I think we have to close that gap between that அந்த 8-9-10 years இருக்கிறத வந்து we have to close up. We have to like stop catching up, and I think we have to like start leading. I'd love to see that happen in our church culture. Now you have to be a content creator, whether you're a musician, you name it, bro. Can you create some content, bro? Yeah. You will achieve your goals easily. அட்வர்டைஸ் பண்ணணும். you gotta get in front of people. நம்ம அந்த காலில் பேசும்போது சொன்னீங்க அட்வர்டைஸ் பண்ணாத, டே நாங்கள் 6-7 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம்டா, இப்போதான் தெரியும் உங்களுக்கு. ஒரு சின்ன பாட்டு போட்டிருப்போம், அப்போதான் மெசேஜ் அனுப்புவாங்க, ப்ரோ ஐ ஜஸ்ட் ஸ்டம்பிள்ட் அப்பான் யுவர் சாங்ஸ் ப்ரோ, பயங்கரமா இருக்கு, இப்போதான் ஒரு பாட்டா கேட்குறோம், 6-7 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கோம், இப்போதான் கண்டுபிடிக்கிறீங்களா? ஆனா we were so bad at promotions, bro. Like we drop songs midnight la, early morning la, we didn't post like poster podla, like lot of things சின்ன matter la song upload பண்ணிட்டு தூங்கிடுறது, algorithm work பண்ணனும் அப்படிட்டு. It doesn't work like that anymore. So okay, like one last question, and I think we can like go to like our closing thoughts. What's the aspect of gospel that gets you the most excited? One aspect of Christian faith that like pumps you up. நான் வந்து இப்போ என்னை யார்கிட்டையாவது பேச சொன்னால் காஸ்பிளை பற்றி, பைபிளை பற்றி திடீர்னு ஷேர் பண்ணுன்னு சொன்னால் நான் முதல்ல போகிறது சால்வேஷன் பற்றி தான் பேசுவேன். அந்த மாதிரி like what's one aspect of like the gospel that you guys are like really pumped about? எல்லாரும் என்ன பார்க்குறீங்க? பாஸ்டர் ஆண்ட்ரூ ஸ்டீஃபன். Preach மக்கா. என்னடா இந்த மாதிரி நோண்டி கேட்குறாங்க. நான் வந்து ஆக்சுவலி ஃபஸ்ட் நாங்கள் மினிஸ்ட்ரி போகும்போதெல்லாம் வந்து ஜஸ்ட் அந்த ட்ராக்ஸ் கொடுக்கும்போது எல்லாரும் சொல்கிற மாதிரி ஜீசஸ் லவ்ஸ் யூ, ஏசுவை நேசிக்கிற இரு. கேள்வி என்னன்னா அதான் ஓகே கேள்வி சொல்லு. இல்லை நான் வந்து அவங்கள சொல்கிற விதத்தை நான் சொல்ல வந்தேன். சொல்லு எதோ சொல்ல வந்தேன். கேள்வி என்னன்னா எது உன்னோட மையம், எது வந்து எது ஒன்று எக்ஸைட் ஆக்கும், எந்த வேர்ஸ்ன்னு வச்சுக்கோ, எந்த வேர்ஸ் வந்து ஒன்று வந்து எக்ஸைட் ஆக்கும்னு வச்சுக்கோ. அன்னஷேம். சரி நீ சொல்லு. அன்னஷேம் சொல்லு. இல்லை நீ சொல்லு. பாஸ்டர் நீங்கள் சொல்லுங்கள் பாஸ்டர் ப்ளீஸ். இப்படி பண்ணாதீங்க பாட்காஸ்ட்ல சின்ன பசங்க மாதிரி. எனக்கு வந்து என்ன அப்படின்னா that's definitely going to be in the teaser. அதே அவனே சொல்லணும்னு பார்த்தேன். சரி ஓகே. ஸோ எனக்கு வந்து த லவ் ஆஃப் காட்,
love of Jesus Christ. I mean, the love that he showed on the cross. சரியா? ஸோ நம்மளை தேடி ஒரு தேவன் இறங்கி வந்திருக்கிறார் இந்த உலகத்தில். அதை விட பெரிய விஷயம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஸோ நிறைய நேரத்தில் யோசிப்பேன், இஃப் கிரைஸ்ட் டிட் நாட் கம் how would have we ended up, இல்லையா? ஸோ ஆண்டவர் வந்து நம்மளை தேடி வந்தார். அவர் நம்மளை முதலாவது நேசித்து நம்மளை தேடி வந்தார். அதனால தான் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு புதிய சிருஷ்டியாய் அந்த ரட்சிப்பு, அவருடைய ரத்தத்தினால் நம்ம கழுவப்பட்ட அனுபவம் எல்லாமே கிடச்சிருக்கு. ஸோ இட்ஸ் எவ்ரி திங் பிகாஸ் ஆஃப் காட்ஸ் லவ். ஸோ அந்த அன்பை தான் நம்ம வெளிக்காட்டணுமே. ஸோ wherever I go, I want to showcase this love to all the people, irrespective of who they are. So I want to, people should see God's love through me, through my actions, through my deeds. The undeserved love. Yeah. Okay. The selfless love. Okay. Yeah. அதான் நான் சொல்ல வந்தேன் ஆக்சுவலி. நீ ட்ராக்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு இல்லை ஆக்சுவலி ஆனால் அந்த அதை தான் இயேசு நேசிக்கிறான்ற அந்த ஒரு சொல்ல அதுக்கு தான் உள்ளே வந்தேன் நான். சரி நம்ம வந்து இதுதான் நம்மளோட இது ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்ட்டு. சரியில்லை, உன் ட்ராக்ஸ்ல வந்து ஏதோ தப்பு இருக்கு. ஓகே சேம் தான். சரி இவனுக்கிட்ட கேளுங்க, புதுசாக சொல்லுவான். இல்லை நான் முதல்ல இல்லை புதுசாக சொல்லு. போயிட்டு வரேன், ஜூஸ் தண்ணிலாம் குடிச்சிட்டு நான் ஐ ஹேவ் டு போயிட்டு வந்துருங்க. நான் சொன்னேன், நீங்கள் சொல்லும் போது ஒரு டேர்ம் சொன்னேன், அன்டிசர்வ்ட் கிரேஸ்ன்ட்டு, அன்டிசர்வ்ட் லவ். நான் என் லைஃப்பில் வந்து நான் இப்போ நான் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பையன் நல்ல போய் மாதிரி இருக்கிறான், அந்த மாதிரி இருக்குவேன். ஆனால் வந்து நான் லைக் இந்த பிசி ஏடி மாதிரி ஆண்டவரை நான் முழுமையாக நான் சர்ச்லேயே தான், இதே மாதிரி தான் சர்ச்சில் தான் வளர்ந்தேன். பாஸ்டர் கூட, டேடி வந்து எவான்ஜலிஸ்ட் பாஸ்டர் இல்லை, ஆனால் சர்ச்லேயே தான் மியூசிக் வாசிக்கிறது எல்லாத்துலேயும் இன்வால்வ்டாக இருப்பேன். ஆனால் வந்து எதுக்கு பண்ணுறோம், ஏன் அதை பண்ணுறோன்னு எனக்கு தெரியாது. சொல்கிறாங்கன்னு பண்ணோம். சர்ச்சில் ஒரு ஃபசாட் இருக்கும், ஆனால் வெளில போனோடனே வேறு மாதிரி ஆயிடுவேன். ஸ்கூலில் வேறு மாதிரி இருப்பேன், வீட்டுக்கு வந்தோடனே ஒரு மாதிரி ஆயிடுவேன், சர்ச்சில் ஒரு மாதிரி. அந்த கேம் எப்படி விளையாடுறதுன்னு கற்றுட்டு இருந்தேன். ஸோ நான் அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு எல்லாமே தெரியும். நான் சர்ச்சிலேருந்தே வளர்றோன்னா த ஃபண்டமெண்டல்ஸ், த பேசிக்ஸ் ஆஃப் த ஃபேத் எல்லாமே நமக்கு தெரியும். அது தெரிஞ்சும் நான் பண்ண விஷயங்கள்லாம் வந்து இப்போ வேறு எதாவது பார்த்தாங்கன்னா அதை வந்து முட்டாள்தானன்னு தான் சொல்லுவாங்க. நான் தெரிஞ்சும் துணிகரமாக நான் போய் செஞ்சுருக்கேன் நிறைய விஷயங்களை. ஸோ நான் அந்த மாதிரி செஞ்சோம், எனக்கு ஆண்டவர் ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுத்து, எனக்கு தெரியாமல் செய்யலை, நான் தெரிஞ்சு இது தப்புன்னு தெரிஞ்சு செஞ்சோம். ஆண்டவர் எனக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுத்து ஆண்டவர் என்னை இன்னைக்கு ஏதோ ஒரு இடத்துல இப்படி வச்சிருக்கிறாருன்னா, ஐ திங்க் தட்ஸ் த மெசேஜ் தட் ஐ வாண்ட் டு ஷேர். நான் தெரிஞ்சு பண்ணி ஆண்டவர் என்னை நேசிக்கிறாரு. தெரியாமல் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களுடைய இன்னசென்ஸில் நிறைய பேர் வந்து பாவம் பண்ணுறாங்க, ஆண்டவரை விட்டு தூரம் போகிறாங்க, ஆண்டவரை தெரியாமே இருக்கிறாங்க, அவங்கள ஆண்டவர் நேசிக்கிறார். அல்டிமேட்லி ஐ திங்க் காட்ஸ் ஹார்ட் ஃபார் us is love. The entire point of like creating this universe, creating us, is like he wanted to have a relationship with him. He wanted us to love him. That's why we exist. So that's like அதுதான் வந்து நான் இந்த புதுசாக இப்போ வந்து போய் ஸ்ட்ரீட் ப்ரீச்சிங்கும் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கோம். போய் இப்போ ஜனங்கிட்ட பேசுகிறது. அப்போ பேசும்போது அவங்ககிட்ட எல்லாமே இதுதான் சொல்லிகிட்டு இருப்பேன். ஏன் இதெல்லாம் மேட்டர்னா, திஸ் இஸ் கன்சர்ன்ட் வித் இட்டர்னிட்டி. Like if it's not concerned with eternity, if life ends here, nothing matters. எதுவுமே மேட்டர் இல்லை. பிகாஸ் திஸ் இஸ் கன்சர்ன்ட் வித் இட்டர்னிட்டி. பிகாஸ் the only way that you're getting to heaven is through Jesus. And if you miss him, you're not going to heaven. Because this is concerned with that is why I care so much about this. And because I love God, I love you. And I have to like share what I know. ஏன்னா நான் அவங்களுடைய ஆத்மா இட்டர்னிட்டிக்கு வந்து அவங்க சஃபர் ஆக போகிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு நான் அவங்களுக்கு சொல்லனா, I have to hate them to like an uncanny level to like not do that. ஸோ தேட்ஸ் லைக் நான் என்ன யோசித்தாலும், நான் யோசிக்கும் போதெல்லாம் வந்து என்னுடைய எங்கே போனாலும் சுற்றி வளைச்சி அங்கே தான் வரும். நான் இதை எப்போ அப்சர்வ் பண்ணேன்னா, அந்த ஸ்ட்ரீட் ப்ரீச்சிங் போன அப்போ தான் ஏதாவது அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஒருத்தர்கிட்ட இந்த எல்லா ரிலிஜனும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கடைசியில் இங்கே தான் வந்தேன். அல்டிமேட்லி the reason that I'm out here like talking to you is because I believe Jesus is the only way to heaven. And if not for Jesus, you're not getting into heaven. And I don't want you to end up in hell for eternity. And I'm doing that because I love you. And I love you because I love God. That is why I'm doing this. அவர்கிட்ட அதான் பேசினேன். ஒரு ஏத்திஸ்ட்டுக்கிட்டையும் அந்த மாதிரி அவங்க வந்து எனக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லைன்னு சொல்லும்போது அவங்ககிட்ட பேசும்போதும் நான் பிளானே பண்ணல இங்கே தான் வரணும்னா, நான் கடைசி அங்கே தான் கொண்டு வருது. ஸோ நான் திரும்பி நான் என்னென்னலாம் ஆண்டவர் என்கிட்ட பேசியிருக்கிறார் அதெல்லாம் பார்க்கும் போதும்
this message has been ingrained in that like all along. So that's the part of the gospel that like excites me, you know, the most. அண்ணா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வந்துட்டிங்கன்னா அண்ணா க்ளோஸ் பண்ணிடலாம். So we're gonna like go to our outro, but before we go to our outro, do you guys have something to share? Food was good. Okay, thank you. லைக் ஓகே இப்படி அந்த கொஷனை இப்படி பெட்டராக ஃப்ரேஸ் பண்ணலாமே. நம்ம வீடியோஸை பார்க்குறவங்க எல்லாருமே வந்து 13 to 35. ஸோ டீனேஜர்ஸ்லேருந்து யங் அடல்ட்ஸ் வரைக்கும். ஸோ அவங்களுக்கு இஃப் யூ ஹாவ் டு லைக் கிவ் தம் லைக் a 2-minute மெசேஜ் ஆர் லைக் a minute மெசேஜ், what would it be? ப்ரீச். அதே தானே Preacher. யா. அதாவது நம்ம எது பண்ணாலும், நான் எல்லாம் எப்போவுமே சொல்கிறது தான், நம்ம எது பண்ணாலும் ஆண்டவருக்குன்னு ஒரு விஷயம் பண்ணுறேன்னா அது ஃபுல்லாக அவருக்கு பண்ணிடணும். The coke it's making do that. ஓகே ரைட்டு. பட் ஆனால் அதான் ஆக்சுவலி எனக்கு நான் என்ன சொல்கிறேன், நான் கற்றுக்கிட்டது நம்ம ஒரு விஷயம். இப்போ நான் ஃபஸ்ட்டு அந்த சாங்ஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது யூடியூப்பில் போடுவோம், நம்ம இது பண்ணுவோம், எத்தனை பேர் பார்க்குறாங்கன்றனா நமக்கு ஒரு 100 பேர் பார்த்தாலே போதும். ஒரு 100 பேர் நம்ம கண்ணை மூடிட்டு நம்ம பாட்டை 100 பேர் கேட்குற மாதிரி ஒரு இது. ஸோ நம்ம 100% நம்ம ஆண்டவருக்காக பண்ணுவோம். அது 100 பேர் கேட்க போகிறாங்க, அதில் ஒரு 20-30 பேருக்கு அது பிடிக்க போகுது. ஸோ எதை செஞ்சாலும் 100% ஆண்டவருக்கு முழுசாக செய்யும்போது ஆண்டவர் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். அண்ட் அதோட நிறுத்தாமல் யூ ஷுட் ஸ்டார்ட் டூயிங் ஹோம்ஒர்க். லைக் வாட் எவர் யூ ஆர் டூயிங் ஃபார் காட், டிக் டீப்பர், ஆஸ்க் மோர் ஃப்ரம் காட். பெஸ்ட்டாக பண்ணணும். லைக் ஏதோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாட்டு எழுத போகிறோம், ஏதாவது நீங்கள் வந்து ஆண்டவருக்காக புதுசாக செய்ய போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு தாட்டு வரும்ல, ஜஸ்ட் இக்னோர் தட், யூஸ் இட் ஆஸ் அ லாஸ்ட் ஆப்ஷன். அதுக்கு மேலே கேளுங்க, இது வேணாம், இதெல்லாம் நிறைய பண்ணியாச்சு ஆண்டவர், கிவ் மீ சம்திங் நியூ லார்ட், ப்ரே, கெட் த வேர்ட். அது எப்படியும் சொல்லு, அது ஆக்சுவலி ஒரே இல்லை இந்த ப்ராசஸ் ஆஃப் அவரு எப்போ பாடும் அவரு அதானே லிரிக்ஸ் தானே சொல்கிறேன். ஏய் வேணாம் டிஸ்லாம் பண்ணாது யாரையும். ஸோ என்னென்னா வாட் வி டூ இஸ், ஒரு பாட்டு சும்மா சொல்கிறேன், எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன், அதுலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் கிடைக்கும் இன்ஃபர்மேஷன். ஒரு பாட்டை எழுதுகிறோன்னா அந்த பாட்டை வந்து நான் அஜித்திட்ட சொல்கிறேன், இதுதான் அஜித் கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா, சொன்ன அடுத்த செகண்டே ஒரு லைன் சொல்லிட்டான், அஜித் சொல்லிட்டான்னா அதை எழுதி வச்சுட்டு ஐ ஒன்ட் ஆட் இட் இன் த சாங். தட்ஸ் த ஃபர்ஸ்ட் தாட் யூ காட். But let's build on it. Let's pray. And it's not like, you know, in one session like you have to complete the whole song. You can pray, take time. There are sessions just we wrote one word, 2 word, one line, and most of the session we ended is with, you know, 2 lines. இது மாதிரி வந்து முடிச்சிருக்கோம். திருப்பி வந்து நேற்று எழுதின லைன்ஸே அடிச்சிருக்கோம் நிறைய தடவை. ஏன்னா வந்து ப்ரேயர் பண்ணி ஆரம்பிப்போம். அண்ட் அதில் வந்து ஒரு உங்களுக்கே அது பேசலை அப்படின்னா இட்ஸ் நாட் கோயிங் டு ஸ்பீக் டு அதர்ஸ். உங்களுக்கே அது வந்து இம்பேக்ட்ஃபுல்லாகவோ இல்லை வந்து சோல் டச்சிங்காக இல்லைன்னா அது வந்து இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம். அதனால வந்து அடிச்சிருவோம். இன்னும் பைபிள் படிப்போம், அந்த வேர்டு சம்மந்தப்பட்டதே ஹோம்ஒர்க் பயங்கரமாக பண்ணுவோம். அஜித் வீட்டுக்கு போயிட்டு அவன் ஏதாவது சர்மன் கேட்பான், லைக் ஹீ சர்ச்சஸ், இன்டர்நெட்டில் போய் சர்ஃப் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணுறது. இஃப் யூ வாண்ட் டு டூ சம்திங் ஃபார் காட், நாட் ஓன்லி டூயிங் மேட்டர்ஸ் இல்லை, டூ த பெஸ்ட். நேம்சேக் பண்ணுறாங்க அப்படின்னு இல்லை. லைக் ஃபஸ்ட்டு பாட்டு நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டீங்க, ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் ரிலீஸ் பண்ணிட்டீங்க, and you don't have to, you know, maintain the same. You have to evolve. You have to grow. And புதுசா you have to, you know, explore, expand பண்ணணும். So அது வந்து is one thing, and that will make you grow spiritually too. இப்போ வந்து இப்போ ரீசெண்டாக தான் நாங்கள் அதை டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் வந்து சில டைமில் வந்து யூனோ ரொம்ப பிஸியாக ஓடிட்டுருப்போம். ஸ்பிரிச்சுவலாக வந்து ரொம்ப டைம் இருக்காது ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. ப்ரேயர் பண்ணவோ பைபிள் வாசிக்கவோ ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. ஆனால் அந்த மியூசிக் செஷன்னு வந்த உடனே வில் ஓப்பன் த பைபிள், ரீட் இட், கேடி பண்ணுவோம், நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர், பிரெயின் ஸ்டார்மிங் பண்ணுவோம்.
அதில் தான் வந்து அதிலிருந்து எவ்வளோ தடவை ஆண்டவர் பேசியிருக்காரு. வார்த்தைகள்லாம் வந்து என் மனசில் தங்கியிருக்கு. வேறு ஏதாவது சுச்சுவேஷனில் அது எனக்கு வந்து திருப்பி வந்திருக்கு அந்த வார்த்தைகள்லாம். தட் இஸ் ஒன் மெயின் ரீசன் இன் மை லைஃப் தட் which helped me grow spiritually. இந்த டைமில், இந்த மியூசிக் டைமில் வந்து when we started doing music, after we started doing music, ஸ்பிரிச்சுவலாக வந்து இந்த மாதிரி உட்காந்து பைபிள் படித்து பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுறதே வந்து தியானிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதுவே வந்து எங்களுக்கு ஸ்பிரிச்சுவலாக அதுவே வந்து எங்களுக்கு பெரிய ஒரு க்ரோத் கொடுத்துச்சு, ஸ்பிரிச்சுவல் க்ரோத். ஆண்டவரை பற்றி இன்னும் அறிந்து கொள்ளவும், இன்னும் whatever you do it the best you can. Do the best. Doesn't like quality doesn't quantity doesn't matter. Quality matters. We missed that when we started earlier. When we started doing that, this thing, like we were quantity was so much. Even now we have lot of songs, but the reason why we are not releasing is we are waiting for the quality to make it best ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் குட்டி குட்டி மேட்டர்லாம் அதில் நாங்கள் வந்து கரெக்ட் பண்ணி இதை இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, we are working on quality now, and it's for God. And Rona, do you have something to share before we close? Yeah, so for me it's about knowing your identity in Christ. Okay, so நிறைய வேளையில் நம்ம வந்து மற்றவங்கள பார்த்து அவங்க பெஸ்ட்டாக இருக்காங்க, நான் பெஸ்ட்டாக இல்லை, அவங்க சக்ஸஸாக இருக்காங்க லைஃப்பில், பட் ஐ எம் நாட் ஆஸ் சக்ஸஸ்ஃபுல் தே ஆர், ஐ எம் கோயிங் த்ரூ ஃபெயிலியர்ஸ். ஸோ அது என்னென்னா it leads us in a state of depression because I was going through that sort of things in my life. Comparison. Yeah. So enala mudiyala, so it will lead you in a state of depression, and that depression will make you to lose the faith in Christ. அது அவர் மேலே நம்பிக்கை வைக்காதபடிக்கு உன்னை மாற்றிடும் உங்களை. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் டு நோ அவர் ஐடென்டிட்டி இன் கிரைஸ்ட். ஸோ நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம யார் அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். நம்ம அவரோட ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறோம். பீட்டரில் நம்ம வாசிக்கிற மாதிரி நம்ம ராஜரிக ஆசாரிய கூட்டம், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்த ஜாதி. ஸோ வி ஆர் செட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வேர்ல்ட். ஸோ வி ஹாவ் அ காட் ஹூ இஸ் தேர் டு லீட் அஸ், ஹூ இஸ் தேர் டு கைட் அஸ் நோ மேட்டர் வாட் எவர் வி ஆர் கோயிங் த்ரூ இன் அவர் லைஃப். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ட்ரஸ்ட் ஜீசஸ் இன் ஆல் த சிச்சுவேஷன்ஸ் ஆஃப் யுவர் லைஃப். ஸோ பேரண்ட்ஸும் வந்து குழந்தைங்களுக்கு அதான் கற்றுக் கொடுக்கணும். ஸோ நாட் ஜஸ்ட் ட்ரஸ்டிங் ஆன் த பேரண்ட்ஸ் பட் டு ட்ரஸ்ட் இன் த லார்ட் மோர். ஸோ எங்களுக்கு சின்ன வயசில் அம்மா அப்பா அதுதான் கற்றுக் கொடுத்தாங்க. வாட் எவர் வி ஹேட் இன் ஆல் த எங்களோட நீட்ஸ் எல்லாமே வந்து ஜீசஸ் கிட்ட நீங்கள் ப்ரேயர் பண்ணி நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு தான் சொல்லி எங்களுக்கு இது பண்ணுது. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு டீச் தெம் டு ஃபோக்கஸ் மோர் ஆன் கிரைஸ்ட். ஸோ அவரோட அன்பை வெளிக்காட்டணும். தட்ஸ் த இம்பார்ட்டன்ட் திங். ஸோ நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும். the thing that like we always revolved around, this entire conversation revolved around, is like we have a fantastic message to share, and we need to share it to the world, and we need to learn to speak the language, and we need to do it the best. நம்ம எல்லாரும் பண்ணுறாங்க ஏதோ பண்ணணுன்றதுக்காக இல்லை, ஆண்டவருக்காக நான் பெஸ்ட்டாக பண்ணணும். உலகமே திரும்பி பார்த்து இது இவங்க கூட ஆண்டவர் இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியணும். So yeah, that is it. Like whatever you do it for the glory of God. Do it the best you can. Give it your all. அண்ணா சொன்ன மாதிரி ஒரு தாட் வந்தோடனே ஓகே அதுதான் முடிஞ்சுட்டு அதுதான் ஃபைனல் ப்ராடக்ட்னு போட்டுறாமல் அதை ஆண்டவர்கிட்ட உக்காந்து அவர் கூட உக்காந்து பைபிளை படித்து அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை எப்படி பெஸ்ட்டாக பண்ணலாம், லேர்ன் வாட் யூ வாண்ட் டு, வாட் யூ வாண்ட் அச்சீவ், ஒரு எண்ட் கோலை மைண்டில் வச்சுட்டு பண்ணோன்னா கண்டிப்பாக ஆண்டவர் அதுக்கு அதை ஆசீர்வதிப்பார். அண்ணன் ஒன்று ஷேர் பண்ணிகிட்டு இருந்தார், நம்ம மீன் பிடிக்க போகிறோன்னா மீன் பிடிக்கிறதுக்கு என்ன பேட்டில் என்ன போடணுமோ அதை போட்டால் தான் மீன் வந்து மாட்டோம். நீ என்னென்னா போடுவேன் மீன் வந்து மாட்டினா மீன் மாட்டாது. உனக்கு மீன் மாட்டினா பெயிட்டை ஏற்ற மாதிரி போடணும். So I hope you guys like got a lot of information, got a lot of takeaways that was helpful and inspiring to you. And AAA, everybody, like thank you so much for accepting the invite and being here. Like I mentioned, we're all like very big fans of you guys, so keep doing what you guys are doing, and I hope that the vision that you guys have to inspire people, இன்னும் நிறைய பேர் இந்த மாதிரி இன்ஸ்பயர் பண்ணி ஆண்டவருக்காக எழுப்பணுன்றது, I hope that comes to fruition, and I hope that you guys blow up, you know. Oh bro, avanga and we are praying for that, and yeah, we'll be cheering on from Thank here. Thank you so much. Yeah, so yeah, that's it for this episode. I'll see you again in another episode, and we'll be நாங்கள் இப்போ இன்னும் கொஞ்சம் வீடியோ எல்லாம் பிளான் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் பண்ண போகிறோம். என்னன்னு சொல்ல மாட்டேன். You gotta stay tuned and tuned சொல்கிறேன் பார்த்தீங்களா.
gotta stay tuned and definitely hit that like button if you like this episode. Subscribe if you want to stay tuned for all of our episodes and all of our videos, and hit that bell icon so that you never miss a video. ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா, கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா கியூன் போட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நீங்கள் என்ன இந்த கான்வர்சேஷன் பற்றி என்ன நினச்சிங்க, அண்ணாங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, அவங்க பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பி நைஸ் டு தேம். ஓகே, யூஸ்வலாக நான் சொல்ல மாட்டேன் பி நைஸ்ன்னு, ஆனால் இப்போ அண்ணாங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பி நைஸ் டு தேம். If you guys are mean, I'm going to delete the comment. Okay. Yeah, that's it. I'll see you again in another episode. Bye. சென்றாரே கூட நானும் நடந்தேன் குழியில் வீழாமலே, சீரும் பாம்பும் தேடும் இரவை காணாமலே, தூயர் நாமம் சொல்ல பேய்கள் தானாகவே, சூழும் வாதை நோயும் உயிரை தோட்டாமலே, பீரிடும் ஓநாய்கள் கூட்டமாக பின்தொடருவது வீணாய், சீனாய் நம் புகலிடம் என்றதும் கதையில் நிஜம் இது, அனைவரும் தூள் தூளாய்